பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். ஐயாவின் கேள்வி, நமது கேள்வி ஐயங்களுக்கு விடை அளிப்பதற்கு முன்னதாக ஐயாவை பற்றிய அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் தவமும் தற்சோதனையும் வெற்றி பெற என்ற தலைப்பில் நமது ஐயங்களுக்கு விடையளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்கள் சௌமித்திரன் ஐயா என்றாலே பொன்னி அம்மாவும் சேர்ந்துதான் கூறுவோம். பொன்னி சௌமித்திரன் ஐயா தம்பதிகள் என்றுமே இருவருமாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நமது மனவளக்கலையில் தொன்றாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் பட்டம் பெற்றவர்கள், இயற்கை மருத்துவம் மற்றும் வர்ம கலையில் ஆர்வலர்கள், மேலும் வேதமும் பயின்றுள்ளார்கள். பிராணாயாம பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். ஐயா அவர்களுடன் இணைந்து அம்மாவும் அவர்கள் தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஐயாவுடன் தொண்டாற்றி வருகின்றார்கள். சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் வழியில் பூவிருந்தவல்லி அடுத்த அகரமேல் கிராமத்தில் வீட்டிலேயே மன்றம் அமைத்து 16 வருடங்களாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டும் வருகின்றார்கள். அதோடு கடந்த 16 வருடங்களில் கிராம மொத்த மக்கள் தொகையில் 4600-இல் 4000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு நமது மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இவ்வளவு சிறப்புகளுடைய ஐயா அவர்கள் இன்று நம்முடைய இணைந்திருப்பது நமக்கு பெருமையே. தற்பொழுது ஐயா அவர்கள் ஒரு நம் தற்சோதனையும் வெற்றி பெற என்று நமக்கு பலவிதமான ஐயம் இருக்கும். இதுல அதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்களோடு ஐயா நமக்கு பதிலளிக்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இதை பற்றி விட்டு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாமாங்க ஐயா? நீங்கள் வாழ்க வளமுடன்மா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம். அதாவது இந்த தவம் தற்சோதனை, இந்த தவமும் தற்சோதனையும் ஒரு மனிதருக்கு வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இந்த கலியுகத்துல இருக்கிற இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய மக்களினுடைய இன்றைய வாழ்க்கை சிந்தனைக்கு ஏற்ப வேதாந்த சித்தாந்தங்களிலே என்ன சொல்லப்பட்டதோ அதை மிக எளிமையாக அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த தவத்தை பற்றியும் தற்சோதனையை பற்றியும் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்திலே எல்லோரும் புரியும்படியும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்த தவம் தற்சோதனை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த உலகத்திலே மிக மிக அவசியமாக கருதப்படுகிறது. எப்படி சொல்லணும் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற 10 பேர் நம்ம எடுத்தோம்னா 10ல 7 பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது. அந்த 7 பேருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கோ மனம் சார்ந்த விஷயங்களுக்கோ அவர்கள் சென்றால் மருத்துவர்கள் கூட, ஆங்கில மருத்துவர்கள், அவர்களுக்கு உண்டான அந்த மருத்துவத்தை அவர்களுக்கு சிபாரிசு செய்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எங்கேயாவது ஒரு யோகா சென்டருக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தேவையில்லாத விஷயத்தை மனசுல ஏத்துக்காதீங்க. இந்த 3 வார்த்தைகளை இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தில் இருந்தவங்களுடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையையும் கொஞ்சம் இணைச்சி பார்த்தோம்னா, ரெண்டுத்துக்கும் நிறைய நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஜெனரேஷன் கேப். அந்த அளவுக்கு ஒரு தலைமுறை இடைவெளி மிகவும் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம ஒரு பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு வேகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக மனதிற்கு
ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றுமே பரபரப்பு, வேகம், மன அழுத்தம், இந்த மூன்றுமே ஒரு மனிதனை தான் இந்த உலகத்திலே குடும்பத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே மன அழுத்தத்தோடு ஒவ்வொரு மனிதர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பேற்பட்ட இந்த மனிதர்களுக்கெல்லாம் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் குணம் சார்ந்தும் இன்றைக்கு ஒரு வாழ்க்கை கல்வி மிக மிக அவசியமாகிறது. அந்த வாழ்க்கை கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் இந்த மனவளக்கலை. இந்த மனவளக்கலையில்தான் இந்த தவம், தற்சோதனை என்பது எல்லாம் சேர்ந்த ஒரே இடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் ஆழியார் ஐடி இயக்குநரகம் சார்பாக மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று அன்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு செல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நல்ல பல விளக்கங்கள் நமக்கு எதுக்காக தவம் தற்சோதனை வேணுங்கிறதுக்கு. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ராஜாராம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. காலை வணக்கம். அருமையா இருந்தது உங்க இன்ட்ரடக்ஷனு. இன்னைக்கு தற்சோதனைங்கிறது ஏன் செய்யணும், காலகட்டம் எப்படி இருக்குங்கிறது மருத்துவ ரீதியாக அருமையா சொன்னீங்க. நன்றியா. ஏன் என்னுடைய கேள்வி 2 கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, இந்த மனவளக்கலை மன்றங்கள்ல தற்சோதனைங்கிற ஒரு செஷன் இருக்கு, அதே நேரத்துல மௌன காலத்துல அகத்தாய்வு இருக்கு. இப்ப ரெண்டுமே ஒன்னா இல்ல வெவ்வேறா, இல்ல எந்தெந்த காலகட்டத்துல செய்யணும், ஏன் செய்யணும், வித்தியாசம் என்ன ஐயா? வாழ்க வளமுடன் ராஜாராமன் ஐயா, மிக்க நன்றி. அதாவது தற்சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை ஆங்கிலத்துல நம்ம அதை சொல்லும் பொழுது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆமா ஆமா. நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜ் நம்ம உள்ளுக்குள்ளே போகும் பொழுது அதுக்கு பேர் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றோம், அகத்தாய்வுன்னு சொல்றோம். அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஆக்சுவலா பார்த்தா மீனிங் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பொருள் ஒன்றுதான். ஆனால் தற்சோதனை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தற்சோதனை ஆரம்பத்துல ஒரு மனிதன் தன்னை அறிய முற்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் இந்த நம்ம கிட்ட இருக்கிற புலன்கள் இந்த புற உலகத்தோட ஒரு தொடர்புல இருக்கு இல்லையா, அந்த புற உலகத்தோடு இருக்கிற தொடர்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு அக உலகத்துக்கு வரணும். அந்த அக உலகம்னு சொல்றது நமக்கு உள்ள இருக்கிற அக உலகம். அதுக்கு உள்ள ஒரு மனிதன் வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்து பிராணன் சார்ந்து சில பயிற்சிகள் அடிப்படையா செய்தாதான் ஒரு மனிதன் தனக்கு உள்ள அவனுடைய மனசை அவனால செலுத்த முடியும். அப்போ அந்த மாதிரி செலுத்தணும்னா அப்ப அடிப்படையான அந்த பயிற்சின்னு சொல்றதுதான் உடற்பயிற்சி, பிராணாயாமம். இந்த ரெண்டும் தான். அப்ப இந்த ரெண்டும் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்றதுன்னா, உடல் மீது அக்கறை இருக்க வேண்டுமே தவிர பற்று இருக்க கூடாது. பற்றுக்கும் அக்கறைக்கும் மீனிங் வேற. அப்ப உடல் மீது அக்கறை எப்போ வரும்? ஒரு உடற்பயிற்சி செய்யும் பொழுதோ ஒரு மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதோ அந்த உடல் மேல முதல்ல அக்கறை வரும். எப்போ ஒரு மூச்சு பயிற்சி செய்யறோமோ அப்போ உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் டெஸ்ட் பண்ற பாருங்க, அதுக்கு பேர் தான் தற்சோதனை. தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணி பாக்குறது முதல்ல. அப்ப தன்னைத்தானே தற்சோதனை செய்ய 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 அந்த இன்னர் வேர்ல்டுக்குள்ள, அந்த அகத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம போறோம் பாருங்க. அடுத்த லெவல், லெவல் 2. அதுதான் அகத்துக்கு உள்ளே செய்கின்ற ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு. அப்போ நான் அகத்துக்கு உள்ளே சென்று ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த இடத்த ஒரு பூட்டை திறந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரூம்குள்ள போனாதான் உங்களால அந்த இடத்துக்குள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். அப்போ உள்ள நுழையிறது
இனிஷியல் ஸ்டேஜ். நுழைஞ்ச பிறகு அந்த இடத்தை வந்து நீங்க கிளீன் பண்றது வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. புரியுதுங்களா இப்போ? ஓகே சார், ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க, ரொம்ப கிளியரா இருக்கு, நன்றியா. அடுத்த கேள்வி போலாமா? போலாம். அது வந்து உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டது, கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். இப்போ வந்து மசாஜ்னு ஒரு பயிற்சி பண்றோம் நம்ம. இந்த மசாஜ் பயிற்சியில் என்ன சந்தேகம் எனக்குன்னா, முதல்ல வந்து நம்ம தொப்புளை சுற்றி வலது கையால் 3 சுற்று சுற்றுறோம், 3 அது பிறகு மகரிஷியனுடைய இதில் வந்து எப்பொழுதுமே வலது லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி இருக்கும்போது, அது 2வது ஸ்டேஜ் வரும்போது இடது மார்பில் அதே வலது கை வைக்கிறோம், ஏன் இடது கை வைக்கல? ரைட், ஓகே, குட், நல்ல கேள்வி இது. நாங்களே வந்து உடற்பயிற்சி பண்ணும் பொழுது இந்த கேள்வி எல்லார்ட்டையும் அன்பர்கள்கிட்டையும் கேட்போம். ஒரு பயிற்சி இப்ப பாத்தீங்கன்னா, கை பயிற்சி பாத்தீங்கன்னா, இந்த கையை 5 முறை சுத்திட்டு ஒரு ஓய்வு கொடுத்துட்டு இந்த கைக்கு ஒரு 5 முறை, திரும்பவும் இந்த கைக்கு ஒரு 5 முறை சுத்திட்டு ஓய்வு கொடுத்துட்டு இந்த கைக்கு ஒரு முறை பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் மசாஜ் பயிற்சியில மட்டும் மகரிஷி என்ன பண்றாருன்னா, தொப்புளை சுத்தி வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, வலச்சுழல் 3 கொடுத்துட்டு அந்த கைக்கு ஓய்வு கொடுக்கணும். ஆக்சுவலா பார்த்தா உங்களுடைய கேள்வி பிரகாரம். ஆனால் மகரிஷி ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொப்புளுக்கு மேல கரெக்டா அங்கதானே ஆரம்பிக்கிறோம் நம்ம வலச்சுழலா. அந்த 3 முடிச்ச உடனே அங்கிருந்து நேரா அந்த தொப்புள் நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கிருந்து நேரா இடது மார்புல இருதயத்தை நோக்கி தான் நம்முடைய நரம்பு மண்டலங்கள் செல்கிறது. அப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னா, கையை எடுக்காம அப்படியே நேரம் மேல எடுத்துன்னு போயிட்டு நம்மளுடைய இடது பக்க மார்பை நம்ம சுழற்றுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட், அந்த இடது பக்கம் மார்பை நம்ம சுத்துற இடம் தான் வந்து நம்ம வந்து இசிஜி எடுக்கிற பாயிண்ட்ஸ். அதுதான். நாம அதனாலதான் வந்து அந்த கைக்கு ஓய்வு கொடுக்காம அப்படியே அந்த தொப்புளுக்கு மேல இருந்து நேரா இடது மார்புக்கு போயிட்டு வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, வலச்சுழல் 3 ஓய்வு கொடுக்காம பண்றதுக்கு காரணம் அதுதான் ஐயா. ஓகே, ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, மறந்து போச்சு, இப்ப ஞாபகப்படுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கலாவாணி அம்மா, நீங்க பேசணும் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மேட்டா நகர்ல இருந்து கலைவாணி பேசுறேன். அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? எல்லாம் நல்லா இருக்கும்மா ஐயா. எனக்கு 2 கேள்வி ஐயா. ஒண்ணு, வேதாந்தத்தில் நாடி சுத்தியின் மகிமைன்னு ஒண்ணு யூடியூப்ல நான் பார்த்தேன் உங்களுக்கு. அதுல 6வது நிலை வந்து நீங்க செய்யும் போது பிட்யூட்டரி சுரப்பி உங்களுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகும்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு அதுல வந்தது. அதே மாதிரி முதல்நிலை பயிற்சியில வந்து செய்யும் போது சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். முதல் நம்ம இதுல உடற்பயிற்சியில முதல் பயிற்சி செய்யும் போது சக்கரங்கள் உங்களுக்கு 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்னு ஒரு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அது விளக்கம் எனக்கு. ஆமா, நிச்சயமா. அதாவது நம்மளுடைய கைப்பயிற்சி செய்யும் பொழுது பாருங்கன்னா, மனித உடல்ல கைப்பயிற்சியினுடைய ஒரே ஒரு மகத்துவம் முதல்ல தெரிஞ்சுங்க. கைப்பயிற்சியினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல இருக்கிற 206 எலும்புகள், 360 இணைப்புகள், 620 தசைகள், இந்த 3ஐயும் ஒரே நேரத்துல இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய கைப்பயிற்சி தான். அப்போ எந்தெந்த உடல் முழுக்க இயக்கம் பெறும் பொழுது நம்முடைய சக்கரங்களும் அதில் இயக்கம் பெறும். அதனாலதான் வந்து முதல் பயிற்சியிலேயே வந்து எல்லா சக்கரங்களும் இயக்கம் பெறுகிறது அப்படின்னு சொல்றோம். நாடி சுத்தி பிராணாயாமத்துல நீங்க மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுதும் வெளியே திருப்பியும் வந்து இடதுல மூச்சு உள்ள இழுக்கிறீங்க, வலதுல விடுறீங்க, வலதுல இழுத்து இடதுல விடுறீங்க இல்லையா? அப்படி விடும் பொழுது அந்த மூச்சு மோதுகின்ற இடம் தான் வந்து ஆக்கினை. அப்போ முதல்ல நாடி சுத்தி பிராணாயாமத்துல எது ஆக்டிவேட் ஆகும் கேட்டீங்கன்னா, அது 6வது சக்கரம் ஆகிய ஆக்னா சக்கரம், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் முதல்ல ஆக்டிவேட் ஆகும். அப்ப அது நமக்கு ஆக்டிவேட் ஆயிட்டால் நமக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து அவேர்னஸ், அந்த விழிப்பு நிலை நமக்குள்ள வந்து வந்துடும். எப்போ விழிப்பு நிலை உங்களுக்குள்ள வருகிறதோ உடனே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிராணன் வந்து சமன்படும். சமன் எப்ப படும்? இடகலை ஒண்ணு, நீங்க இடகலை பிராணன், இல்லைன்னா பிங்கலையில இருக்கீங்க. அப்ப இடகலை பிங்கலை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்துல அது வந்து சமன்படும். சமன்பட்ட உடனே சுழிமுனையோட இணைஞ்சிடும். எப்போ சுழிமுனையோட அது இணைகிறதோ அது
புருவ மத்தியில் இருக்கிற ஆக்னாவோட தொடர்பு கொள்ளும். அந்த ஆக்னாவோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த இதுல வந்து வர்மத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த ஆக்னாவை வந்து காந்த நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காந்த நாடி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்ப காந்த நாடி வேலை செய்கிறதோ அப்போ உடல்ல வந்து ஜீவகாந்த அபரீதமா வந்து ஜீவகாந்தம் வந்து உற்பத்தியாகும், விழிப்பு நிலை அதிகமாக இருக்கும். அதனாலதான் வந்து நாடி சுத்தி பிராணாயாமத்துல எடுத்த உடனே நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த 6வது சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னேம்மா. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இல்லையா, சாலோபம், சாரூபம், சாமித்யம், சாகித்யம், எனக்கு இதனுடைய அர்த்தம் வேணுங்க. அது வந்து நீங்க எனக்கு ஏற்கனவே எனக்கு வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு. ஆமா, நான் உங்களுக்கு அது பெரிய சப்ஜெக்ட்மா, அது பெரிய சப்ஜெக்ட். அதான் நம்முடைய 4 நிலைகள். அது வந்து நம்முடைய 4 நிலைகள் தான். நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து மரணம் அடைந்த உடனே அவருடைய 4 நிலைகளை தான் அதை சொல்றோமா நம்ம. அது வந்து சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு. 4 நிலைகள், அது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள், மரணம், அதாவது மரணத்திற்கு பின்னு ஒரு மனிதனுடைய நிலைகள். இது மரணத்திற்கு பின் இயற்கை மரணம், அகால மரணம், துர்மரணம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இறைவனோட கலக்கிறது, அதுதான் வந்து அந்த நிலைகள்னு நம்ம சொல்றோம். அதுதான். சரிங்க, அது எப்பாவது கிளாஸ் வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சங்க கிளாஸ்க்கு வரும்போது நிறைய எக்ஸ்பிளைன் பண்றோம்மா. சரிங்க, வாழ்க. நன்றிமா, வாழ்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க. நன்றி சிலம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க. அடுத்ததாக வினோதினி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா குன்னூர்ல இருந்து பேசுறேங்க. ஐயா டெய்லியும் எக்ஸசைஸும் மெடிடேஷன் பஞ்சபூத நவகிரக பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. பண்ண கோள்களின் தாக்க கம்மியாகும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, அதனால இந்த அது கம்மியாகுமாயா இது பண்ணிட்டு இருக்க விடாம? 2 காரணம். அதாவது கடன் தொல்லைன்னா முதல்ல வந்து கொஞ்சம் ஆராய். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தவம் கூடவே வந்து தற்சோதனைன்னு சொன்னது. நீங்க எதுக்கோசரம் கடன், அதை முதல்ல ஆராயணும் இல்லையா. நாம வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோள்கள் நமக்கு சாதனை செய்யுமானா செய்யாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. என்ன, நாம வந்து என்ன பர்பஸ்க்கோசரம் ஒரு பணம் வாங்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்களால உண்மையிலேயே அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியல, உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன, சரிங்க, அப்படின்னு அந்த நிலையில நீங்க அந்த கோள்கள் மேலே மனம் வச்சு தவம் செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அதுல உங்களுக்கு 100% வரும். சரிங்க. நாம வந்து ஒரு இடத்துல ஒரு பணத்தை வாங்கிட்டு இல்லை நம்மளுடைய தொழில வந்து இது பண்ணி நாம அவங்களுக்கு ஒரு கொடுக்க முடியாத சூழ்நிலை போது அவங்கள நாம ஏமாத்தும் பொழுது நமக்கு வந்து எண்ணங்கள் எதிர்மறையாத்தான் நமக்கு வரும். வாழ்க்கையினுடைய விளைவுகளும் எதிர்மறையாத்தான் வரும். புரியுதுங்களா? சரிங்க. அப்போ நாம நீங்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு இப்ப நீங்க ஒரு கடன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. எப்ப நீங்க ஒரு கடன் சொல்றீங்களோ நீங்க பாதி விஷயத்தை ஓபன் பண்ணிட்டீங்க, மிச்ச பாதி விஷயத்தையும் நீங்க ஓபன் பண்ணலாமே இப்போ. ஐயா நான் ஆக்சுவலா பிசினஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் பண்ணிட்டாருங்க. இப்ப வீடே குடுக்கற நிலைமைக்கு இருக்கோங்க. பில்டிங்கே கொடுத்துட்டோம், சேல்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டோங்க. ஆனா அந்த பஞ்சபூதம் பண்ணி கொஞ்சம் எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சதுங்க. பில்டிங் சேல்ஸ் பண்ணி மித்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம். அதத்தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலினுடைய உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் வந்து அதனுடைய ஆக்டிவிட்டி பண்ணது ஒண்ணு நீங்க இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள், 2 பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ரிசல்ட்டே வருதுமா. அந்த வகையில பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாருங்க, உங்க கடனை நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்கிறீங்க, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் வந்து அடைக்க முடியாம பல பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு ஒரு முதல்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, ஒரு பொருள் இருந்து அந்த பொருளை வித்து அந்த அடைக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. அதுக்கு நம்ம முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. புரியுதுங்களா? ஆமா. சோ இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒரு வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இதே தொழில் பண்ணி ஒரு பிசினஸ் இது வாங்கிட்டா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு நிலைமை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நாம வந்து வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு பின்னாடி இருக்கிறது. அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட அந்த கண்ணு முன்னாடி வச்சுட்டு தான் உங்களுடைய அந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து எழுச்சி பெற வைப்பார். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்ப அந்த கர்மா நமக்கு எழுச்சி பெற வச்சிருக்காருன்னா நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம்.
அப்ப நாம சரிங்க. இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கிறோம் அதை முதல்ல பாருங்க நீங்க. அதுதான் சொன்னது சரிங்க. சுய ஆராய்ச்சி, அதுதான் அக ஆராய்ச்சி, அதுதான் அகத்தாய்வு, தற்சோதனை நம்ம சொல்றோம் இல்லையா. எங்க நம்ம ஆமாங்கய்யா. தப்பு பண்ணிருக்கோம் அதை முதல்ல சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணிட்டு அது கூடவே இந்த மெடிடேஷன் நீங்க பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? சரிங்கய்யா. வெறும் மெடிடேஷன் மட்டும் நம்ம பண்ணிட்டு தவறுகள் அப்படியே நடந்ததுன்னா திரும்பவும் நம்ம கடல்ல தான் சிக்குவோம். நம்ம அதை கொஞ்சம் பார்த்து. சரிங்கய்யா. நன்றி. நன்றியா. வாழ்க வளமுடன்யா. நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுபாமா, நீங்க கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, எனக்கு வந்து ஒரு டவுட்டு. இப்ப எல்லாமே நம்ம தவம் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் உடல் துன்பம் சில நேரங்கள்ல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இது செய்ய செய்ய நம்மளுடைய கர்மா அதிகமா கழியறதா ஃபீல் பண்ணிக்கிறதா, இல்லைன்னா சில நேரம் இதெல்லாம் விட்டுடுவோமான்னு கூட அந்த அளவுக்கு துன்பங்கள் அதிகமா இருக்குங்கய்யா. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மாக்கு ஏஜ் எவ்வளவுமா? என்னோட 53ங்கய்யா. பையனுக்கு மேரேஜ் பண்ணணும், அது வேற தள்ளி போயிட்டே இருக்கு. அதெல்லாம் யோசிக்க வேண்டியது. அதாவதுங்க பிறவின்னு சொல்லிட்டாலே பிறவி என்பதே ஒரு பிணி. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. பிறவி என்பதே ஒரு பிணி தான். அப்போ நாம இதை வந்து வாழ்க்கையில வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது, பிறப்புன்னு வந்துட்டாலே 2ஆம் நிலை வந்து நமக்கு வந்து முதுமை தான். கண்டிப்பாங்க. ஆமா. 3ஆம் நிலை நமக்கு வந்து நோய். 4ஆம் நிலை நமக்கு வந்து மரணம். ஜன்மா முக்தி ஜரா வியாதி, இந்த 4ம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அப்போ இந்த 4ம் நமக்கு வந்து உங்களுடைய வினைப்பதிவுகளின்படி எந்த நேரத்துல எது எழுச்சி பெறணுமோ அந்த நேரத்துல அது வந்து எழுச்சி பெறுது. உங்களுடைய வினைப்பதிவுகளா எழுச்சி பெறது. புரியுதுங்களா? சரிங்கய்யா. நீங்க அது எழுச்சி பெறும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சில நேரத்துல நீங்க சொல்றீங்க பாருங்க, விட்டுலாமான்னு பாக்குறேன்னு சொல்றீங்க பாருங்க. இப்போ ஆமாங்கய்யா, அது வரக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய முயற்சியை விட உங்களுடைய பதிவு வந்து அதிகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேங்கய்யா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நானா பதிவான்னு பார்த்துடணும். அந்த நானான் பதிவான்னு யார் பார்ப்பாங்கன்னா யாரெல்லாம் குருவை உண்மையிலேயே சரியான முறையில பிடிச்சாங்களோ அவங்க எல்லாம் அதை அந்த ஒரு இதுக்கு தான் போவாங்க. அப்படிதான் சில நேரம் நினைச்சு செய்யறேன். அதெல்லாம் பாருங்க, நானா பதிவான்னு பார்த்துடணும். ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? சரிங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து நமக்கு துன்பங்கள்லாம் வரும். நீங்க இந்த பயிற்சிகள்லாம் தினமும் செய்யும் பொழுது அதையும் கடந்து இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா வர வேண்டியது இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தோட கொஞ்ச நாள் உடல்ல வலியா இருந்து, உடல் வலியோ மனவலியாவோ இருந்து சீக்கிரம் வெளியில போறதுன்னு அர்த்தம். பொருள் அதுதான். சரிங்கய்யா. சரிங்க. நீங்க வந்து இதனால வந்து நீங்க நினைப்பீங்க நானும் தினமும் உடற்பயிற்சி செய்யறேனே, ஆனா எனக்கும் உடல் வலி எல்லாமே இருக்குது. அப்ப செய்யாதவனுக்கு இருக்கு, செய்யாதவனுக்கு பயிற்சி செய்யணும். அதுதான் நீங்க இது பண்ணுவீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆமா. உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி மெடிடேஷன் தற்சோதனை எல்லாம் செய்யறவர்கள் குருவை நம்புகிறார்கள். இதை எத்தனையும் செய்யாதவர்கள் மருந்து மாத்திரையை நம்புகிறார்கள். நீங்க குருவை நம்பணுமா மருந்து மாத்திரையை நம்பணுமா? இல்லையா, இல்ல குருவை தான் நம்பி ஒரு மருந்து மாத்திரை கூட எடுக்காம சரிப்படுத்துவீங்க. அது அதிகமா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அதுக்குதான் சொல்றேன், நீங்க வந்து தயவு செய்து ஒரு காலத்திலும் பயிற்சியை கைவிடாதீர்கள். சரிங்கய்யா. சரி. எந்த பயிற்சியும் கைவிடாதீங்க. புரியுதுங்களா? சரிங்கய்யா. எல்லாமே நமக்கு சீக்கிரம் விலகும். கவலையப்பட வேண்டாம். சரிங்கய்யா. சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. மைக்கு டச் பண்ணுங்கம்மா கவிதாம்மா. வாழ்க வளமுடன்மா. மைக்கை டச் பண்ணிட்டு திருப்பி மியூட் போட்டீங்க நீங்க. அடுத்து அப்புறம் வரும்போது பேசலாம். அடுத்து கல்யாணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சேலம்.
ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னைக்கு உங்க கூட பேசுறது எங்களுக்கு. ஐயா, ஒரு உடல் ஆரோக்கியம் பத்தி கேள்வி கேட்கலாமா ஐயா? இது கால் வந்து கால் என் சிஸ்டருக்கு வந்து கால் நடக்கும்போது பாதத்துல வந்து வழுக்கிற ஒரு இது மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செப்பல் போட்டுட்டு இந்த டைல்ஸ் காரையில எல்லாம் நடக்கும்போது வழுக்கல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்னங்க, அவங்க கால்ல பலம் இல்லையா இல்ல என்னன்னு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்? இல்ல ஸ்லிப் ஆற மாதிரி வழுக்கிற மாதிரி பயம் இருக்காமா? ஆமா ஆமாங்க. நடக்கும்போது கொஞ்சம் மொல்ல நடக்கிறாங்க, கொஞ்சம் கால் ஸ்பீடா வைக்கும் போது கொஞ்சம் வலிக்கிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கால் ஆணி எல்லாம் இருந்ததுங்க சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் இல்லைங்க, சுகர் இல்லைங்க. சரி, ஓகே. இஎன்டி செக் பண்ண சொல்லுங்க. இஎன்டிங்களா? ஏன்னா ஒருவேளை காதுக்கு உள்ள ரெண்டு காதுக்குள்ளேயும் ஜெல் இருக்குல்ல. ஆமா ஆமாங்க. அந்த ஜெல் ஏதாவது வந்து அந்த இப்படி இருக்க வேண்டிய அந்த ஜெல் வந்து இப்படி ஏதாவது கொஞ்சம் பேலன்சிங் மாறி போயிருந்தனா கூட நடக்கும்போது கீழே விழுந்துருவோன்ற ஒரு பயம் ஒரு சில பேருக்கு வரும். அப்படிங்களா? ஒரு காலை எடுத்து வச்சா கூட ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காலை எடுத்து வச்சாலே ஒரு பெருசா ஒரு பள்ளத்துல காலை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வரும் ஒரு சில பேருக்குலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 3 முறை காலை மதியம் இரவு நம்ம காதுக்குள்ள நம்ம மசாஜ் பயிற்சியில காதுக்குள்ள கையை விட்டுட்டு சுத்துறோம் இல்லையா, ஃப்ரண்ட்ல 3 பேக்ல 3 அத பண்ண சொல்லுங்க. காது நல்லா அப்படி இழுத்து விட சொல்லுங்க, காதுக்கு பின்னாடி இப்படி தேய்ச்சி விட சொல்லுங்க. சரி சரிங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. நம்ம உடற்பயிற்சி எல்லாம் பண்றவங்களா அவங்க? இல்லைங்க, அது பண்றவங்க இல்லைங்க. நம்ம பயிற்சி கொஞ்சம் கத்து கொடுங்க அவங்களுக்கு, உடற்பயிற்சி கத்து கொடுங்க. கண்டிப்பா நான் அது சொல்றேங்க. அதுதான் அது அவங்களுக்கு 50 ஏஜ் ஆகுது. இல்ல இதா இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, பிபியும் இல்லைங்க. ஓகே ரைட். ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிங்க பாத்து. ஓகேங்க. அது கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம் ஆகுமாங்க? கம்மியா இருந்தா கூட கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் கொஞ்சம் பார்த்து சரிங்களா? சரிங்க, ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கபாலபதி டெய்லி செய்யலாமா ஐயா? இப்ப எனக்கு பரவாயில்லமா ஐயா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வயிற்று சுத்தி பண்றதுக்கு எக்ஸசைஸ், அது உங்க எக்ஸசைஸ் பார்த்து பண்ணலாங்களா யூடியூப்ல? நீங்க மனவளக்கலை அன்பர் தானே? ஆமா ஆமா. நான் இங்க இருந்து மன்றத்துக்கு போக முடியாது, பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னதுதான் அது பண்ணலாமான்னு. தாராளமா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஏன்னா இப்ப எக்ஸசைஸ் பண்ணியே நான் டாக்டர் கிட்டே போறதே விட்டுட்டேன், டேப்லெட்டும் விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப நல்லா இருக்கேன். அதனால இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். எல்லா எக்ஸசைஸும் பண்ணுமா? சரிங்க. கை பயிற்சியில ஆரம்பிச்சு கால் பயிற்சி எல்லாம் பண்ணிடுவேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணது இல்ல, அதனால கேட்கணும். ஏன் பண்றது இல்ல? மன்றத்துல கத்துக்கிட்டீங்கல்ல முறையா ஏற்கனவே? கத்துக்கிட்டேன், இருந்தாலும் அது பண்ண முடியல. இப்ப அது பார்த்து பண்ணலாமான்னு கேட்க. தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பக்கத்துல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ. நீங்க எங்க இருக்கீங்க? நான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை சுத்தி 20 இருக்கு. அங்கேயே இருக்கேன். அங்கதான் இருக்கேன், அங்கேயே இருக்கு. அங்க போனீங்களோட இளங்கோவன் ஐயா இருக்கிறாரு. போங்க, அங்க லேடிஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் போனீங்கன்னா எக்ஸசைஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துருங்க போறோம். சரிங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு, எங்க அம்மா வந்து ரொம்ப படுக்கையா இருக்காங்க, ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நாங்க ப்ரே பண்றது? நல்லா இன்னொன்னு ப்ரே பண்றதா இல்ல எப்படி ப்ரே பண்றதுன்னே தெரியல. முதல்ல யாரா இருந்தாலும் வந்து நல்லா ஆகணும்னு தான் ப்ரே பண்ணுவாங்க முதல்ல. ரெண்டாவது அவங்க வந்து உடல் சார்ந்த துன்பங்கள், மனம் சார்ந்த துன்பங்கள் ரொம்ப அனுபவிக்கும் பொழுது அதே போல வந்து அவங்க வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுக்கும் வந்து மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்த்ததுனால தான் அவங்க இருக்கிறாங்க இப்போ. ஆமா. அவங்கள அவங்களால எழுந்து நடக்க முடியுமா? இல்லையே. அப்ப எல்லாமே மற்றவர்களை சார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு என்ன ஆயிடுது, ஒரு சலிப்பு வந்துடும் குடும்பத்துல. என்னதான் அவங்களோட ஞாபகம் வச்சுக்குமா, என்னதான் சொந்த அம்மாவா இருந்தா கூட 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வந்து நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் சிரத்தையா தான் நம்மளும் பார்ப்போம்.
ஒரு 3 மாசம் கழிச்சுன்னா நமக்கே வந்து ஒரு சலிப்பு வந்துரும். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளாலே வந்து முடியல அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிரும் இல்ல. அது நேச்சுரல் தானே அது. ஆமாங்கய்யா. அவங்களுக்கு அது இயற்கை உபாதைகள் அவங்களுக்கும் அதிகமா இருக்கும். பெட்லயே இருக்கும்போது முதுகுல வந்து புண்ணு வந்துரும், பெட் சோர் வந்துரும். எவ்வளவு வயசு ஆகுதுமா? 84ங்க. 84 வயசு ஆகுது உங்களுக்கு. ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா வந்து கடவுள் வந்து அவங்களுடைய விதி என்ன கடவுள் நிர்ணயம் பண்ணிருக்கிறாரோ அது பிரகாரம் தான் எது ஒண்ணுமே நடக்கும். அவங்களுடைய அந்த கடைசி காலம் வந்து எந்த விதமான துன்பங்கள் அவங்களுக்கு வர, இன்னும் ஃபர்தரா அவங்க துன்பங்கள் எதுவும் அனுபவிக்க வேண்டாம் அந்த ஒரு எண்ணத்துல நீங்க வந்து வாழ்க்கையில மெடிடேஷன் பண்ணுங்க. இதுக்குதான் என் விடை கிடைக்கல. நல்லா இன்னொன்னு நமக்கு பாவம் ஆயிடக்கூடாது, அதனால பாத்துட்டு. இல்ல அது நீங்க வந்து நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் சொல்றீங்க எனக்கு புரியுது. நாம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு சில பேர் வந்தெல்லாம் வந்து இது மாதிரி வந்து துன்பங்கள் அனுபவிக்கும் போது நாம கடவுள்கிட்ட என்ன வேண்டுவோம்னு கேட்டீங்கன்னா, கடவுளை இவங்க இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிறத விட அவங்கள வந்து சீக்கிரம் கூட்டின்னு போயிடுறது நல்லது அப்படின்னு நாம ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அததானே சொல்றீங்க நீங்க? ஆமா, அதான் சொல்றேன். ஒரு சிலர்லாம் வந்து உனக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்லாம் கேக்குற மாதிரி இருக்கு. அதான் இப்ப அதே கேள்விதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். இப்போ அதே கேள்வி ஒரு சில பேர்ல என்னையே எடுத்துங்க. இப்ப அதே கேள்வி உங்ககிட்ட நான் கேக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிலைமை அது மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போயிடணும்னு வேண்டுவேன் நான். உடனே பாருங்க, உடனே நீங்க எப்படி வேண்டீங்க பாருங்க. என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க வந்து ஒரு உண்மையான மனவளக்கலை அன்பர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பதிலு? நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது, நான் யாருடைய கையை எதிர்பார்க்காம என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும். ஆமா, நாங்க எல்லா இடத்துலயும் சொல்றோம் பாருங்க. நீங்க வந்து கடவுள் கிட்ட வந்து ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இப்ப ஓப்பனா சொல்றோம், கடவுள் கிட்ட வந்து நாம வந்து எதை வேண்டணுமோ அதை வேண்டதை விட்டுறணுமோ. கடவுள் கிட்ட நம்ம என்ன வேண்டணும்னு கேட்டா, நாங்க எல்லா இடத்துலயும் வகுப்புலயே சொல்றோம் பாருங்க. நானசையேன ஜீவன், அனாயசேன முக்தி. இந்த 2 தான் கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும்னு வந்து நம்மளுடைய சித்தாந்தங்கள் சொல்கிறது. நானசையேன ஜீவன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடவுளே என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நான் வந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. என் வேலைகளை நானே செய்துக்கணும், நானே எழுந்துக்கணும், நானே குளிக்கணும், நானே பாத்ரூம் போகணும், என் உடைகளை நானே மாத்திக்கணும், என் கையாலே நான் சாப்பிடணும். நான் வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் பாரமா இருக்கக்கூடாது. எனக்கு அந்த ஒரு ஆரோக்கியத்தை குடுன்னு கடவுள்கிட்ட நம்ம வேண்டணும். 2வது வந்து என்னுடைய மரணம் வந்து யாருக்கும் உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார அளவிலோ எனக்கும் சேர்த்து எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்க கூடாது. என்னுடைய மரணம் வந்து சுலபமாக இருக்க வேண்டும். இந்த 2 தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். இந்த 2ம் கடவுள்கிட்ட வேண்டுனா மட்டும் போராது, அதுக்கு உண்டான பயிற்சிகளை நம்ம செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னா என்னுடைய உடலை நான் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடற்பயிற்சி, காயக்கல்பம் எல்லாம் முறையா பண்ணணும். என்னுடைய மரணம் எனக்கு சுலபமா இருக்கணும்னா, மரணத்தை எதிர்கொள்ற பக்குவம் எனக்கு வரணும்னா தவமும் தற்சோதனையும் முறையா பண்ணணும். இத நம்ம பண்ணிட்டாலே நமக்கு இந்த நிலைமை வராது. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. ரொம்ப விளக்கம் அருமையா சொன்னீங்க. இத்தனை நாள் மனசு குழப்பமா இருந்துச்சு, நீங்க சொன்னது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க கடைசி முடிவுல ஒரு பாடல் பாடி கண்டிப்பா முடிக்கணும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக குருவமாலம்மா, நீங்க பேசலாமா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். அம்மா குருவமாலம்மா, மைக்க ஆன் பண்ணீங்க, திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். பிஸியா இருக்காங்க போல இருக்கு. அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, எனக்கு வந்து எக்ஸிடர்மா இருக்குங்க ஐயா கால்ல. எக்ஸிடர்மா ஸ்கின் டிசீஸ். அது வந்து அலோபதி போட்டேன், போச்சு. ஆனா திருப்பி வந்துடுச்சு. அப்புறம் நம்ம சித்தாக்கே நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரா எனக்கு ஒரு நீங்க சொல்யூஷன் கொடுங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாங்கம்மா மருத்துவர்? இது சரியாயிட்டு திருப்பி வந்துருச்சியா? ஒரு 10 வருஷமா இருந்தது. சரியாயிடுச்சு. அலோபதியில இங்கிலீஷ் மெடிசன்ல அவங்க வந்து சரி. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடுச்சு. ம். ஆனா திருப்பி வந்துடுச்சு. அதனால நம்ம அழியார்லயும் நான் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சித்தாக்கு ம். போயிட்டேன் இப்போ. ம். கரெக்டா எனக்கு அதாவது இப்ப கியூர் ஆகுற மாதிரி இருக்கு, திருப்பி ரிவீட் ஆகுது. அது என்ன எனக்கு புரியல எனக்கு ப்ராப்பரா. நீங்க சித்தாலேயே வந்து நீங்க நிறைய மெடிசன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்களே, புங்க தைலம், வெட்பாலை தைலம். ரத்த சுத்தி டேப்லெட் கொடுத்தாரு. ரத்த சுத்தி மெயினா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பிளட்ல ஏதாவது வந்து அதான் இம்ப்ராப்பர் பிளட்ல வந்து பியூரிட்டில ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸே வரும். அது கரெக்டா அது கொடுத்தாங்க. வெளிப்புற பூச்சிக்கு எண்ணெய் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்களே உங்களுக்கு. எண்ணெய் அதான் புங்கன் தைலம் கொடுத்தாங்க. அதேதான், அதான் சொன்னேன் நான். புங்க தைலம், வெட்பாலை தைலம். வெட்பாலை தைலம் இதெல்லாம் தான். இது வந்து எனக்கு என்னமோ கியூர் ஆகிற மாதிரி தெரியல. பையன் என்ன சொல்றான், நீங்க இதெல்லாம் ஏற கட்டிட்டு வாங்க, நான் இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டு போறேன்னு ரொம்ப வீட்டுல வந்து ப்ரெஷரு. லேட் ஆகுங்களா? அப்படி கிடையாது. ஒரு உடலினுடைய வாகு ஏத்துக்கிறத பொறுத்து இருக்குதுமா அது. சரிங்கய்யா. ஏமா இப்ப வந்து புங்க தைலம், வெட்பாலை தைலம், குமரி தைலம் இதெல்லாம் வந்து ஒரு அப்புறம் வந்து நலப்பரமாதி தைலம் இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல இருக்கிறது. சரிங்கய்யா. சரி. ஆனா வந்து அது கொஞ்சம் சரியாற வரைக்கும் கொஞ்சம் வந்து நாம வந்து பொறுமை காக்கணும். அதான் எனக்கு பரவாயில்ல. எனக்கு நான் வந்து பரவாயில்ல. அதாவது என்னால டாலரேட் பண்ணிக்க முடியுது. நம்ம பயிற்சி எல்லாம் செய்யறேன். குரு துணையோட நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க வந்து நீ இது இப்படியே இருக்கேமா, அது போக மாட்டேங்குதே. உள்ளுக்கா என்ன எடுத்துக்கலாம் ஐயா? அதுதான் சொல்றேன். அது உங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அப்ப உங்களுக்கு வந்து அலோபதியில ஏற்கனவே போய் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதுனால ஒரு தடவை திருப்பி ஒரு அலோபதியில இன்னொரு ரவுண்டு பாருங்க. சரிங்கய்யா. அவரு ஆனா வந்து அதான் அலோபதி வந்து ஃபுட்டுல கை வைக்க மாட்டாரு. அவர் ஃபுட்டே சொல்ல மாட்டாரு. நீங்க எது வேணா சாப்பிடுங்கன்றார். கத்திரிக்காய் கூட சாப்பிடுங்க, அதாவது எது வேணா சாப்பிடுங்க. மெடிசன் அவர்கிட்ட போயிட்டே இருக்கணும். 300 ரூபாய் கொடுத்தேன், 400 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய் கொடுத்தேன் கன்சல்டிங். இப்ப 600 ரூபாய் ஆகிட்டாரு. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அலோபதி மருத்துவம் என்பது என்னன்னு கேட்குறீங்க. ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மருத்துவம் ஜாஸ்தின்னா உங்களுக்கு வந்து போன உடனே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது இல்ல. அதுதான். அதனால வந்து அதுக்கே காசுக்கேத்த பணியாரம் இருக்குன்னு சொல்றோம்ல நம்ம. கண்டிப்பாங்க. ஆனா எனக்கு சித்தா தான் பெஸ்ட்னு தோணுது. எனக்கு சித்தா வந்து அப்ப கொஞ்சம் பொறுமை அவசியம். பொறுமை அவசியம். என்ன நீங்க வந்து எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்களோ அந்த டாக்டர்கிட்டே கேளுங்க. என்ன பண்ணுங்க, வெட்பாலை தைலத்தையே வந்து உள்ளுக்கு கொடுப்பாங்க ஒரு சில மருத்துவர்கள். நிம்பாதின்னு ஒண்ணு கொடுத்தாரு எனக்கு. நிம்பாதி அற்புதமான தைலம். அதுவும் உள்ள சாப்பிடுறது அற்புதமான தைலம். சாப்பிட்டா கொஞ்சம் இந்த நெஞ்சு கிட்ட ஒரு எரிச்சல் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடும். ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். காலையில வெறும் வயித்துல அவர் சாப்பிட சொன்னாரு. ஆமா வெறும் வயித்துல தான் சாப்பிடணும். இல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிடலாங்களா? இல்ல உங்க மருத்துவர் சொன்ன முறைப்படிதான் பண்ணணுமே தவிர வந்து அது உள்ள போய் வேலை செய்யணுமா? அதுதாங்கய்யா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 months சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெஞ்சு எரிச்சல் ஆயிடுச்சு எனக்கு. நெஞ்சு குழி கிட்ட. அதனால அவர் என்ன சொன்னார், சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு 1-2 hours கழிச்சு எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு. சரி, அப்படி மாத்தி பாத்தீங்களா? இல்ல, அது எனக்கு பயமாயிடுச்சு. பாருங்க, ஏதாவது மாத்தி பாருங்க. பிரச்சனை இருந்தா சொல்லு, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். என்னோட ரிப்போர்ட் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, ஏதோ பேச வந்தீங்க. அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிக்குமார் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு லிக்மெண்ட் ஏர் ஆயிருந்தது. அப்புறம் ஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணலை. நான் பயிற்சிகளை செஞ்சிட்டு இருக்கனால என்னால் அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பண்ண கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி எனக்கு ரொம்ப சிவியராக ஒரு வீக்கெல்லாம் வந்து கால் மூமெண்ட் இல்லாமல் போச்சு. அப்புறம் அலோபதியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதே டாக்டர்கிட்ட. அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்க, ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால சரி உங்ககிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கலாம் அப்படின்னு ஐயா. இல்லையா, மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, நீங்க புரியுதுங்களா? அது வந்து அந்த அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு மருத்துவர் வந்து நமக்கு வந்து பொய் சொல்ல போறது கிடையாது. சரிங்க. ஒரு மருத்துவர் உண்மையிலே அப்படி சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த அந்த நிலைமைக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போய்தான், இல்லைன்னா நீங்க வந்து ஃபர்தரா காம்ப்ளிகேஷன் பண்ணக்கூடாது அந்த இடத்த. அப்படியே விட்டோம்னா அது காம்ப்ளிகேட்டட் ஆயிடுங்களா? 100% காம்ப்ளிகேட் ஆகும். நாளைக்கு பின்னாடி வந்து நீ பாலே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். சரிங்க சரிங்க. அதனால வந்து அது வந்து அதனால வந்து பண்ணிடுறது பெட்டர். சரிங்க, நன்றிங்க. பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு சேஃப் கார்டு பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றிங்க. அம்மா சௌக்கியங்களா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நன்றி ஐயா. நான் ரவிக்குமார் டீச்சர்ஸ் காலனில இருந்து பேசுறேன். ஞாபகம் இருக்கு. நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, என்னுடைய பையனுக்கு இப்ப தலையில வந்து முடி கொட்டுது ஐயா, அந்த பொடுகு அதிகமா இருக்கு ஐயா. அவர் என்ன பண்றாரு, படிச்சிட்டு இருக்காரு, இருந்தாலும் அவரு கேக்குறாரு, கேட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. சரி, நான் ஐயா வரக்குள்ள நான் கேட்டு சொல்றேன். ஐயா அவரு உங்க கூட அங்க இருக்காரா, இங்க இந்தியால இருக்காரா? இப்ப இந்தியாவுல இருக்காரு ஐயா. அது இதுல படிக்கிறாரு, MBBS படிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட், இப்ப செகண்ட் இயர் இப்போ மாறிடுவாரு. இல்ல, எந்த ஊர்ல இருக்காரு? மேல்மருவத்தூர்ல இருக்காரு. சரி. அவர் நம்ம ஹெர்போதயா ஷாம்புன்னு ஒரு ஷாம்பு இருக்கு. சரிங்க ஐயா. ஐயா நீங்க எனக்கு இப்ப என்னுடைய மொபைல் போன் நான் மாத்திட்டேன் இப்போ. எனக்கு நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. இப்ப நான் போன் மாத்திட்டு இப்ப அவங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. உங்க நம்பர் எனக்கு அப்படியே எனக்கு சொல்லுங்க, ஒரு நம்பர் அப்படியே சொல்லுங்க. +965 ஐயா, +965. ஓகே. 940. ஓகே. 482. ஓகே. 12. 12. ஓகே, நான் என்ன பண்றேன்? 48212. 940 48212. 48212 இல்லையா? ஆமாங்க ஐயா. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மெசேஜ் கொடுக்குறேன், எனக்கு அதிலே ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்க, ரொம்ப நல்லது. நான் என்ன பண்றேன் அதில் அந்த இத பாருங்க, சந்திராமா உங்களுக்கு அந்த ஹெர்போதயா ஷாம்புன்னு உங்களுக்கு சாட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம இங்க வந்து பக்கத்துல வந்து அங்க மேல்மருவத்தூர்ல வந்து அவர் வீட்டுல இருக்காரா, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாரா? ஹாஸ்டல். சரி. அப்ப ஹாஸ்டல்னா கொஞ்சம் இதுதான். ஏன்னா அதுக்கு வந்து இந்த நாட்டு மருந்து கடைகள்ல வந்து அதெல்லாம் ப்ராசஸ் அப்ப பண்ண முடியாது. இந்த ஷாம்புவே போறோம். சரிங்க ஐயா, வாங்கி கொடுத்துறேங்க. ரைட், ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உங்களுடைய அந்த காயகல்ப பயிற்சிலாம் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப எங்களுடைய மனவளக்கலை அன்பர்களுக்கும் உங்களுடைய இதை கேட்டுட்டும் நிறைய சொன்ன, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போன வாரம் தான் ஒரு 15 பேருக்கு கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. ரொம்ப நல்லது, ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, இதை எல்லோரும் உபயோகிக்கலாமா அப்படின்னு? ஆமாமா, 100% எல்லோரும் உபயோகிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபால் இங்க கண்ட்ரோல் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த இளம் நரைன்னு சொல்றாங்க இல்லையா, இளம் நரை வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இது டேண்ட்ரஃப் பொடுகு வராமல் தடுக்கும். நன்றிங்க. ஒருத்தருடைய கேள்வி பல பேருக்கு பதில் அளிக்குது. என்னுடைய இதே ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆமா இது வந்து நீங்க வந்து இப்ப நான் சாதாரண என்ன பண்ண, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கூடவே என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல போனீங்கன்னா வந்து கார்போக அரிசி அப்படின்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும். சரிங்க. கார்போக அரிசின்னு கேளுங்க. அந்த கார்போக அரிசி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கேளுங்க, கொடுப்பாங்க. சரிங்க. ஆமா, 20 ரூபாய்க்கு அந்த கார்போக அரிசியை வாங்கிக்கிட்டு நைட் அதை வந்து ஊற போட்டுட்டு காலையில அதை நல்லா வந்து மிக்சியில போட்டு அடிச்சு பேஸ்ட் மாதிரி அடிச்சு ஊற வச்ச அந்த அரிசியை பேஸ்ட் மாதிரி அடிச்சு தலையில ஃபுல்லா அந்த பேஸ்ட் மாதிரி தலையில அப்ளை பண்ணிக்கணும். அதை
சரி சரிங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஊர்ன பிறகு குளிங்க. ஓ சரிங்க. ஓகே. குளிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முறை 3 முறை இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் கிட்டக்கே வராது. ஓகே. அந்த கார்போக அரிசி போட்டு நைட்டு ஊற வச்சதை கார்த்தால குளிச்சுட்டு இந்த ஷாம்பு போட்டு குளிக்கணுமாங்க ஐயா? அது ஷாம்பு தனி. ஓகே ஓகே. கார்போக அரிசின்றது ஒரு செப்பரேட். சரி சரிங்க. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்க கார்போக அரிசிக்கு எங்க போவாங்க? அவங்க எல்லாம் போக மாட்டாங்கல்ல. சரி அதுக்கு சரி சரிங்க. நன்றி ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஒருவருடைய பதில், ஒருவருடைய கேள்வி பல பேருக்கு பதில். நன்றி நன்றி. வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. அம்மா சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு டவுட் ஒண்ணுங்க ஐயா. என்னன்னு கேட்டாங்க, டவுட்டுங்கிறத விடங்க ஐயா, அதாவது என் மகளுக்கு ஐயா 9 வயது. அவங்க வந்து ஐயா அந்த டேபிள்ல வந்து இடிச்சுக்கிட்டாங்க ஐயா, நெஞ்சு சைட் பக்கம் இடிச்சு கொண்டாங்க. யாருமா? மகள்ங்க ஐயா. மகள் அவளுக்கு 9 வயதுங்க ஐயா. நெஞ்சு பக்கம் இடிச்சுக்கிட்டாங்க ஐயா. சரி. அது வந்துங்க ஐயா அந்த ஒரு சைட்ல வந்துங்க ஐயா அழுத்த மாதிரி இருக்கு, அதாவது ரத்த கட்டு மாதிரி இருக்குங்க ஐயா. அது வந்து ஸ்கேன் பண்ணீங்களா? ஸ்கேன் இல்லைங்க ஐயா. டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு டாக்டர் சொன்னாங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னுங்க ஐயா. அதுதான் உங்ககிட்ட கேக்குறீங்க, என்ன செய்யறதுங்க ஐயா? இல்லம்மா, அது வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருல. சரிங்க. ஆனா அந்த இடத்துல அழுத்தம் தேய்க்கிற டைமுக்கு ஐயா ஒரு அழுத்த மாதிரி இருக்காது அந்த இடத்துல. அததான் சொல்றேன், டாக்டர் வந்து பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஆமா ஐயா, ஸ்கேன் பண்ணல. ஆனா தொட்டு பார்த்துட்டு சொன்னாரு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு. டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பயப்பட வேண்டாம். அந்த மசில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ப்ரெஷர்னால அது மாதிரி ஆயிருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு 1 வாரம் 10 நாள், ஒரு சில பேருக்கு 1 மந்த் கூட இருக்கும் அது. சரிங்க. அது தானாவே சரியாயிடும், பயப்பட வேண்டாம். சரிங்க. இன்னொரு சந்தேகங்க, அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் தானே ஐயா, உடற்பயிற்சி செய்துகிட்டு இருக்கக்குள்ள கடைசியா நம்ம ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு செய்யறோம் தானே ஐயா. இப்ப இது ஒரு சிலர் வந்துங்க ஏன் சொல்றாங்க, நாங்க உடற்பயிற்சி செய்யறோம் ஆனா ஓய்வு செய்யறது இல்ல அப்படின்னு. ஆனா அது கட்டாயம் செய்ய வேண்டியது ஒண்ணு தானே ஐயா. ஓய்வுன்னு சொல்றது இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி கேக்குறீங்களா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. ஆமா, ரிலாக்ஸேஷன் கம்பல்சரியா செய்யணும். கம்பல்சரியா செய்யணும். சரிங்க சரிங்க. கம்பல்சரியா செய்யணுமா? சரிங்கய்யா. இப்ப அது வந்துங்க ஐயா அவங்க எதுக்காக செய்யணுங்கிற விஷயங்களை வந்து அவங்க நம்ம சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே ஐயா. அந்த ஓய்வு பயிற்சி எதுக்காக செய்யணும்? ரைட், ஓகே. வாழ்க வளமுடன். அப்படின்னா என்ன, ஏன் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பயிற்சி ஏன் செய்யணும்னா கேட்டுக்குங்க. அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அது ரிலாக்ஸேஷன் நம்ம வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பயிற்சி முடிச்சதுக்கு உடனே ரிலாக்ஸேஷன் பண்றோம் இல்லையா? 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றுகிறீர்கள். ஜீவகாந்தமா உங்க போனை வந்து கொஞ்சம் ஸ்பீக்கர்ல கட் பண்ணுங்க. அம்மா மியூட் போட்டு நீங்க பேசலாங்க. அதாவதுமா 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பயிற்சியில வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாத்துறீங்க. ஜீவகாந்தமாக மாற்றும் பொழுது அந்த ஜீவகாந்தம் 14 அந்த மெரிடியன் பாயிண்ட் எனர்ஜி சப்ஸ்டேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகும். எனர்ஜி சப்ஸ்டேஷன்ல ஸ்டோர் ஆன உடனே அங்கிருந்து உயிராற்றல் அந்த 72,000 நரம்புகளுக்கு அந்தந்த பகுதியிலிருந்து போகும், அந்தந்த பிரான்ச்ல இருந்து. அங்க போனது போக மிச்ச ஆற்றல் அந்த இடத்துல அந்த 14 இடத்துல வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருக்கா மாதிரி இந்த 14 பிரான்ச்லயும் பேலன்ஸ் ஜீவகாந்தம் அங்க இருக்கும். அந்த ஜீவகாந்தம் இருக்கிற ஜீவகாந்தத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே ரிலாக்ஸேஷன் பயிற்சி செய்யும் பொழுது பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் நம்ம ஒரு இடமா வரும் பொழுது கால் பாதங்கள் இரண்டிலும் மனம் வைக்கிறேன்
அங்க வந்து காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கிறது, அணு அடுக்குகள் சீராக இயங்குகிறது, இப்ப பலம் பெற்று கொண்டிருக்கிறது, ஓய்வில் இருக்கிறது, ஓய்வு ஓய்வு ஓய்வுன்னு சொல்லும் பொழுது மனம் எங்கு குவிகிறதோ அங்க ஜீவகாந்தம் குவியும். அப்ப அந்த இடத்துல மனசு போகும் பொழுது அங்க ஜீவகாந்த குறைவு இருந்ததுன்னா இந்த 14 பிரான்ச்ல இருக்கிற பேலன்ஸ் எனர்ஜி உடனே அங்க போய் கொடுத்து அந்த ரிலாக்ஸேஷன்ல வந்து சரிப்படுத்திடும். அதனால தான் 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பயிற்சி முடிஞ்ச உடனே ரிலாக்ஸேஷன் கம்பல்சரியாக செய்ய வேண்டும். அப்படி முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இரவுக்குள்ள பண்ணிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அம்மா நீங்க திருப்பி பேசுறீங்களா ஐயா கிட்ட? வாழ்க வளமுடன் அம்மா. அவங்க கட் ஆயிட்டாங்க. இல்ல இருக்காங்க ஐயா, லைன்ல இருக்காங்க. சிவசக்தி அம்மா. இன்னொரு என்னன்னு கேட்டாங்க. பேசுறேன்மா அம்மா பேசுறேன். ஒரே கேள்வி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா இப்ப பேசுறது கிளியரா ஐயா. இப்ப நம்ம நாடி சுத்தி செய்யறோம் தானே ஐயா? புரிஞ்சுங்கய்யா. இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம நாடி சுத்தி செய்யறோம் தானே ஐயா? நாடி சுத்தி செய்யக்குள்ள மூச்சை வெளியே விட்டு இழுத்து திரும்ப இடது பக்கம் அந்த மாதிரி செய்யறோம் தானே ஐயா? அதே மாதிரி நான் என்ன கேக்குறேன்னு கேட்டேன், கபாலபதியில நம்ம மூச்சு பயிற்சி செய்யறோம் தானே ஐயா? கபாலபதியில அதுங்க ஐயா மூச்சை வந்து ஒரேதான் விடணுமா, அல்லது மூச்சை வந்து விட்டுட்டு திரும்ப இழுத்துட்டு அப்படி செய்யணுமா, இல்ல மூச்சை ஒரேதான் விடணுமா, வெளியே விடணுமா? கபாலபதி நாடி சுத்திக்கும் கபாலபதிக்கும் வித்தியாசம் இருக்கு. நாடி சுத்தியில வந்து இடதுல இழுத்து வலதுல விடுறோம், வலதுல இழுத்து இடதுல விடுறோம். ஆமா ஐயா. கபாலபதியில வந்து ரெண்டுமே வந்து வெறும் அவுட் மட்டும் தான் பண்றோம். சரிங்க. உங்களால அவுட் மட்டும் பண்ண முடியலன்னா எந்த பக்கம் அவுட் பண்றீங்களோ 90% அவுட் 10% இன் எடுத்து. புரியுதா? சரிங்க. சரிங்க. ரைட். சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம இன்னைக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய தலைப்பே வந்து தற்சோதனையில் தவமும் வெற்றி பெற வழிகள் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே உடற்பயிற்சி ரிலேட்டடாவே வருது கொஸ்டின்ஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததா காந்தி கண்ணன் அம்மா நீங்க பேசலாமா ஐயா கிட்ட? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட கேள்வி நான் வந்து தவத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சிடறேன் ஐயா. தவம் செஞ்சு எல்லாம் பண்றோம். சில பேர் வந்து இந்த பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு தவத்துக்கும் அதோட மந்திரம் சொல்றாங்கல்ல ஐயா. சூரியன்னா அந்த சீலமாய் வாழ சீரழிப்பு அந்த மந்திரம் சொல்றாங்க, அந்த 4 லைன் மந்திரம். அத மாதிரி சொல்லலாமாயா? இல்ல சொல்லும் போது கொஞ்சம் அதையா அது சொல்லும் போது என்ன ஆகுது உங்களுக்கு? இல்ல நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இவங்க தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சொல்லுங்க ஐயா. அததான் சொல்றேன் மேடம். தவம்னா என்ன அர்த்தம்? முதல்ல வந்து தவம் என்பது மெடிடேஷன் இஸ் தாட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எண்ணமற்ற நிலையே தவம். அப்ப எண்ணமற்ற நிலையே தவம்னு சொல்லும் பொழுது நீங்க மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது நீங்க சூரியனை நினைக்கும் போது ஒரு இந்த ஆதித்திரனுடைய ஸ்லோகம் ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மனசு வந்து பல இடத்துக்கு போயிடும். இந்த ஸ்லோகம் எங்கெங்கெல்லாம் கேட்டீங்களோ அங்கங்கெல்லாம் போயிடும். சும்மா இருக்காது மனசு. சூரியனார் கோயிலுக்கு போயிடும் மனசு. அப்ப உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், மனசு வெளியில இருக்கும். அப்ப வாட் இஸ் தி பெனிஃபிட் மெடிடேஷன் பண்ணி? ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. அதாவது நீங்க வந்து எந்த விதமான எண்ணத்துக்குள்ளேயும் போகாதீங்க when you do meditation. ஓகேயா. மெடிடேஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் எதுக்குமா, அதாவது உங்களை நீங்கள அறியறதுக்கு நீங்க அமைதி நிலைக்கு வரணும். ஒரு மனிதன் எப்பொழுது அமைதி நிலைக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் தன்னை அறிகிறார். அப்ப தன்னை அறியணும்னா முதல்ல தவம் தான் முக்கியம். அப்ப தவத்துல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றத பாருங்க. சரியா. வெளியில என்ன நடக்கிறதோ அதே தான் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது. ஆமா, சூரியன் இருக்குன்னா சூரியன்ல எலக்ட்ரான்கள் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே அதே எலக்ட்ரான்கள் இருக்கா இல்லையா? இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் பிண்டத்துக்குள்ளேயே இருக்கு. நீங்க அண்டத்துல என்ன இருக்குதுன்றது வந்து விஞ்ஞானிகள் பார்த்துக்கிட்டோம். சரியா. இந்த பிண்டத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றது மெய்ஞானிகளாகிய நாமத்தான் பார்க்கணும். சரியா சரியா. அப்ப நமக்கு உள்ள நீங்க பாருங்க. ஆமா, அததான் கூட வந்து காஞ்சி பெரியவர் கூட சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொன்னாரு,
செவ்வாய் ஆராய்ச்சி, எல்லா மனிதர்களும் வந்து செவ்வாய் ஆராய்ச்சி பண்றாங்க, சந்திரன் ஆராய்ச்சி பண்றாங்க, பூமியை ஆராய்ச்சி பண்றாங்க, சனி ஆராய்ச்சி பண்றாங்க. யாருமே வந்து தன்னை ஆராய்ச்சி பண்றது இல்லை அப்படின்னு. சரியா. அப்ப வந்து தன்னை ஆராய்ச்சி பண்ணணும். தன்னை ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து தவம் தான். சரியா. நீங்க அந்த சூரியனுடைய ஸ்லோகத்தை சொல்றீங்களா, அது நீங்க தனிப்பட்ட இல்ல முறையில் மன்றத்துல இந்த வாட்டி சொன்னாங்க. புரியுதியா? அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலி உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு அந்த நேரத்துல சொல்லும் பொழுது தான் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதுக்கு அந்த மெடிடேஷன் முடிச்ச உடனே திருப்பி வந்து you will not get that meditation benefit. சரியா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தவத்துல வந்து எதையுமே பண்ணாதீங்க. நீங்க புரியுதுங்களா? புரியுது. ஆமா, இந்த பாருங்க, தவம் என்பது 3 வகைமா. காயக தவம், காயகத்தவம், வாசகத்தவம், மானசத்தவம் 3 இருக்கு. சரியா. காயகத்தவம்ன்றது வந்து உடலால பண்றது. வாசிக தவம்ன்றது வந்து மந்திரத்தால பண்றது. மானச தவம் என்பது மனசால பண்றது. அப்ப நீங்க மனசால பண்ணாதான் உள்ளுக்குள்ள போய் நிக்க முடியும். சரியா. நீங்க வாயால பண்ணீங்கன்னா ஒரு ஜபத்தை நீங்க சொல்லும் பொழுது புற உலகத்தோட தான் இருக்கும் உங்க இது. சரி. மெடிடேஷன்ன்றது அக உலகத்துக்குள்ள நீங்க வரணும். அக உலகத்துக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணுமோ, நாம வந்து பேச்சை நிறுத்திடணும், புலன்களோட தொடர்பை அறுத்துடணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். புரியுதுங்களா? சரியா, புரியுதியா. ஐயா, உங்கள்ட்ட தான் அந்த கேள்வியை நான் எங்களால கேட்க முடியும். எனக்கு வந்து ரைட் ஷோல்டர்ல கொஞ்சம் பெயின் இருக்கு. அது வந்து நீங்க வரும்போது எல்லாருமே அதை யூஸ் பண்ணிடுறாங்க ஐயா. அதனாலதான் உங்கள்ட்ட அந்த கேள்வி கேக்குறாங்க. எனக்கு வந்து ரைட் ஷோல்டர் லைஃப். சொல்லுங்க ஐயா. புரோஷன் ரைட் ஷோல்டர்னா கைப்பயிற்சி செய்யும் பொழுது நிலை 3, 4, 5 செய்யும் பொழுது கைகளை இந்த இடத்தை டைட்டா வச்சுக்கோங்க, இந்த இடத்தை டைட்டா வச்சுக்கோங்க, இந்த இடத்தை. சரியா. டைட்டா வச்சுட்டு அந்த 40 சுத்து சுத்துறோம்ல, அப்படி டைட்டா வச்சுக்கிட்டு சுத்தும் பொழுது அந்த பெயின் உடனே ரிலீஃப் ஆயிடும். ஓகே. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைதிலி ஸ்ரீனிவாசன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு வலது கால்ல குதிங்காலுக்கு மேல எலும்பு வளர்ந்துருச்சு, கால்சியம் டெபாசிட்னு சொல்றாங்க ஐயா டாக்டர். ஆமா, அதுக்கு என்ன ஐயா செய்யலாம்? என்ன பண்ணலாம்? நீங்களே ஒரு வைத்தியம் சொல்லுங்களேன். தெரியலங்க ஐயா. டாக்டர் கிட்ட போனீங்களா? ஆமாங்க ஐயா, எலும்பு டாக்டர்கிட்ட போனங்க ஐயா. அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு வளர்ந்துருக்குது, கால்சியம் டெபாசிட் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. கால்சியம் டெபாசிட். கால்சியம் வந்து ஒரு உடம்புல வந்து கால்சியம் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, சரிங்க, ஒண்ணு வந்து கிட்னில வந்து ஸ்டோனா ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா பித்தப்பையில ஸ்டோனா ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா குதிக்கால்ல வந்து இறங்கிடும். 3 இடத்துல தான் வரும். சரிங்க. சரி, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்னிலயோ இல்ல கால் பிளாடர்லயோ வராம கால்ல வந்திருக்கு இல்லையா, சந்தோஷப்படுங்க. சரிங்க. ஆமா, டாக்டர்ஸ் மெடிசின் கொடுத்துருக்காங்களா? அது 10 days கொடுத்தாங்க ஐயா. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் மாதிரி காலுக்கு செய்ய சொல்லி, தூங்கி எந்திரிச்சோம்னா காலு நடக்க முடியாது, ஊன முடியாதுங்க ஐயா. அது செஞ்சாதான் நல்லா இருக்குங்க. என்ன பண்ணுங்க, சரி, நம்ம உடற்பயிற்சியில கால் பயிற்சி இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. கால் பயிற்சி அந்த முதல் 4 நிலை இருக்குல்ல, இன் அவுட், ரைட் லெஃப்ட், ரைட் லஞ்சு, லெஃப்ட் லஞ்சு, ரைட் லஞ்சு சுத்துறோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அத பண்ணும் பொழுது அந்த காலுடைய பின்பகுதியை நல்லா தரையில வச்சு அழுத்துங்க. சரிங்க. நல்லா தரையில வச்சு அழுத்திக்கிட்டு பண்ணுங்க. சரிங்க ஐயா. கணுக்கால வந்து கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அந்த கணுக்கால சுத்துறீங்கல்ல, அழுத்துறீங்கல்ல, ஆமா, அத ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை ஃப்ரீயா இருக்கும் போது பண்ணுங்க. சரிங்க. இந்த காதுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. இந்த இடம் தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. இந்த நடுவரலால இந்த இடத்தை வச்சு அப் அண்ட் டவுன் 10 முறை இப்படி தேய்ச்சி விடுங்க. சரிங்க. அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா உடம்புல வந்து எக்ஸஸ் கால்சியம் எந்த இடத்துல இருக்கோ அந்த எக்ஸஸ் கால்சியம் வந்து டெபாசிட் வந்து கிளியர் ஆயிடும். இதுக்கு பேர் வந்து பொரிச்சான் காலம்னு பேரு வர்மத்தில். சரிங்க. அந்த இடத்தை தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கிட்னில இருக்கிற ஸ்டோனு, கால் பிளாடர்ல இருக்கிற ஸ்டோனு, குதிக்கால்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் கால்சியம் இது எல்லாமே வந்து கரைஞ்சிடும். சரிங்க. சரி, அதுவும் அப்படியும் சரியாலன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. எந்த ஊர் நீங்க? கரூருங்க ஐயா. சரி, எருக்க இலை தெரியுமா? தெரியுங்க. சரி, கடைக்கு போய் ஒரே ஒரு செங்கல் வாங்க. உங்க வீட்டுல செங்கல் இருக்கா? இருக்குதுங்க ஐயா.
ஒரே ஒரு செங்கல்ல எடுத்து கேஸ் அடுப்புல வச்சிருங்க. சரிங்க செங்கல் நல்லா சுடட்டும். சரிங்க செங்கல் நல்லா சுட்ட உடனே அந்த செங்கல்ல கீழே இறக்கி ஒரு கீழே வச்சிருங்க. சரிங்க அந்த செங்கல் மேல வந்து என்ன பண்ணுங்க, இந்த இருக்கை இலை இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. இருக்கை இலைய செங்கல் மேல, அந்த சுட்ட செங்கல் மேல இருக்கை இலையை நல்லா பரப்பிடுங்க. சரிங்க பரப்பிட்டு 2 காலையும் ஒரு காலையும் அந்த அந்த இருக்கை இலை மேல, அந்த சுட்ட செங்கல் மேல இருக்கை இலை, அதுக்கு மேல அந்த காலை வச்சு வச்சு எடுங்க. சரிங்க ஐயா. ரிலீஃப் ஆகும். சரி. ஆனா குதிங்க அந்த வெள்ளத்தோலுக்கு மேல கருப்பு தோல் இருக்குதுங்கல்ல, அந்த இடத்துக்கு தெரியுமா தெரியுமா இருக்குதுங்க ஐயா. தெரியுமா சரிங்க நம்ம அந்த இடத்த வந்து செங்கல்ல வைக்க சொல்லி உள்ளங்கால தானே வைக்க சொல்றேன். சரிங்க ஐயா. உள்ளங்கால வச்சாலே போதும். இந்த பயிற்சிகள் முறையா பண்ணுங்க, சரியா. இடது காலுன்னு தொடைய இந்த கெண்டங்கால் பகுதி வலிக்குதுங்க ஐயா. இது வலது கால்ல இருக்குதுங்க, இடது கால்ல கெண்டங்கால் வலிக்குதுங்க. உடற்பயிற்சி பண்றீங்களா இல்லையா? பண்ணிக்கிட்டு தாங்க ஐயா இருக்கிறேன். உடற்பயிற்சியில எங்கோ தப்பு பண்றீங்களோ ஒன்றும் சரி. கால் பயிற்சி ஒழுங்கா பண்ணுங்க. கால் பயிற்சி ஒழுங்கா பண்ணுங்க. காலை வந்து அந்த கெண்டைக்கால அழுத்தி விடுறதெல்லாம் முறையா பண்ணுங்க. உடல் ரீதியா வேற எதனா பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. பயிற்சியை விட்டுறாரு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றிகளம்மா. நன்றி. தொடர்ந்து கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது ஐயா. அப்படி கல்யாண சுந்தரம் ஐயா கேக்குது. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க ஐயா. அது இந்த கண் டெஸ்ட்டுக்கு ஒரு 6 மாசம் போறேன். 2 வருஷமா வந்து வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி சொல்றாங்க. நான் வந்து இந்த கண் பயிற்சி நம்ம மகரிஷி செய்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல. ஆனா வளர்ந்துருக்கு, அதிகமாயிடுச்சுன்னா அப்படின்றாங்க. இப்படியே நான் கண் பயிற்சியே செய்துகிட்டே விட்டுலாமா, இல்ல ஆப்ரேஷன் பண்ணலாமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது கண்ணுல டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியலையா? லாங்கா ஒன்னா சில எழுத்துங்க தெரியல, ரொம்ப இது இல்லை. ஆனா பஸ்ல நம்பர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டே டு டே லைஃப்ல ஒன்றும் கஷ்டமா தெரியல ஐயா. அப்படி கிடையாது. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணும்பொழுது கேட்ராக் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, கேட்ராக் வளர்ந்துருக்கு. 2 வருஷமா சொல்லிங்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணல, நீ முத்தனை செயல் தான் பண்ண போறியா அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க. அப்ப அந்த லெவலுக்கு விட்டுறாதீங்க. இல்ல நம்ம கண் பயிற்சியே செய்யறதுனால இப்படியே காலத்தை ஓட்டிடலாமா அப்படின்னு. இல்ல அது மாதிரி கிடையாது. அதாவது ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது பண்றதுதான் நல்லது. ஓ சரிங்க ஐயா, சரிங்க. பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு பயிற்சி பண்ணுங்க. சரிங்க. இன்னும் ஒண்ணு, இப்ப தவமும் தற்சோதனையும் சொன்னீங்க இல்லையா? இப்ப தற்சோதனை தவமும் தற்சோதனையும் பத்தி பேசுனீங்களே. இப்போ தற்சோதனை வந்து தவம் பண்ணிட்டு அந்த முடிவுல பண்றது நல்லதுங்களா, இல்ல நம்ம ஃப்ரீயா எப்ப இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தற்சோதனை எதனா ஒரு சப்ஜெக்ட் மனசுல நினைச்சு ஒவ்வொருமா உட்காந்து தற்சோதனை பண்றதுங்களா, தவம் பண்ணிட்டு பண்றதுதான் நல்லதுங்களா ஐயா? ஐயா, தவம் என்பது என்ன? தவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்சோதனை பண்றதுக்கு உண்டான இடத்துல போய் உட்கார்றதுதான் தவம். சரிங்க ஐயா. நீங்க தவம் பண்ணாதான் தற்சோதனை பண்ண முடியும். ஓ சரி சரிங்க. தவம் பண்ணலைன்னா தற்சோதனை பண்ண முடியாது. சரிங்க. அதே நேரம் தவத்திலேயே தற்சோதனையும் பண்ணக்கூடாது. ஓ சரிங்க சரிங்க. தவம் பண்ணும் பொழுது எதுவுமே இருக்கக்கூடாது. ஓ சரிங்க. தவம் முடிச்சதுக்கு அப்புறம் தற்சோதனை பண்ணுங்க. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி தற்சோதனை பண்ணுங்க. நீங்க அப்படியே வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தற்சோதனை பண்ணுங்க. அதுதான் ஆப்டர் தவம் தானே சொல்றீங்க? ஆப்டர் தவமோ இல்லைன்னா நீங்க வந்து இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்ப உட்காந்துருங்க. நீங்க ஏதாவது இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இந்த இதையே நீங்க பாருங்க. இப்ப வந்து இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆமா ஐயா. ஒரு துரிய தவம் பண்ணுங்க. துரிய தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டு உங்களை நீங்களே தற்சோதனை பண்ணுங்க. டாக்டர் இப்படி சொல்றாரு, இப்ப நான் வந்து இப்ப வந்து சர்ஜரி பண்றதா வேண்டாமா, உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேளுங்க. சரிங்க. நீங்க டீப்பா அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தற்சோதனை செய்யும்போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு விடை கிடைக்கும். சரிங்க சரிங்க. நல்லது நல்லது. ஆமா. அப்பதான் தற்சோதனை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தற்சோதனை இல்லாத தவமோ தவம் இல்லாத தற்சோதனையோ தாழ்பால் இல்லாத வீட்டுக்கு சமம்.
சரிங்க சரிங்க சரிங்களா? சரிங்க சரிங்க. சரி, தாப்பால் இல்லாத வீடுனா புரியுதா? தாப்பால் இல்லாத வீடு இருந்ததுன்னா யார் வருவாங்க உள்ள? திருடர் தான் வருவாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அவ்வளவுதான், திருடர்கள் வந்துடுறாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி தான் நீங்க தற்சோதனை இல்லாத தவமோ தவம் இல்லாத தற்சோதனை இருந்ததுன்னா இந்த மாயைன்ற உலகம் என்ன பண்ணுன்னா உங்க புலன்களை திருடிட்டு போயிடும். அது சரிங்க சரிங்க. அப்ப புலன்களை திருடிட்டு போயிடுச்சுன்னா புலன்கள் வெளியில சுத்திட்டு இருக்கும் போது புலன்கள் கடந்த நிலை தான் இந்த தற்சோதனையும் தவமும். சித்தி கிடைக்காது. ஆமா. அப்ப என்ன ஆகும்? நீங்க எப்போ அந்த புலன்கள் வெளில இருக்கோ நீங்களும் அது கூட தான் இருப்பீங்க. ஆமா ஆமா. உள்ள வர மாட்டீங்க. செய்தும் புரோஜனம் இல்லாத இருக்கும். அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க இல்லையா? எல்லாம் நல்லா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அம்மா ராதா வெங்கடேசன் அம்மா, நீங்க போட்டிருக்கீங்க என்ன ஹேண்ட் ரைஸ் இது எனக்கு பர்மிஷன் கொடுங்க பேசுறதுக்கு. என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு பாடலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ராதாம்மா யார்ல இருந்து வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலாமா ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாமா மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. அம்மா மதுரை சுசிலாமா வாழ்க வளமுடன். நம்ம ஒரு பொண்ணுங்க யார 10th படிக்கிறாங்க, அடிக்கிறத த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருதியா, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? இல்ல எதனால வருது த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா தெரியலையா. ஸ்கூல் போயிட்டு வராங்க, தொண்டை வலின்றாங்க, ஹோமியோபதி சாப்பிடுறாங்க, இருந்தாலும் ஆஃபன் வந்துருதே, அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம்? ப்ரிவென்ஷன்னா சால்ட் காக்லிங் பண்ண சொல்லுங்க நைட்ல. அப்புறம் எஸ்கேஎம் ப்ராடக்ட்ல தாலிச்சாதி வடகம்னு ஒரு மாத்திரை இருக்கு. சரிங்க, எழுதிக்கிறேன். தாலிச்சாதி வடகம் அத வாயில போட்டுக்கிட்டு நம்ம மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி எருமை அப்படியே சப்பி சாப்பிடும். அத சப்பி அந்த எசன்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட சொல்லுங்க. அத டெய்லியே சாப்பிட சொல்லுவாயா? 2 மாத்திரை. புரியல. 2 மாத்திரைன்னா ரெண்டு மாத்திரைமா, காலையில ஒரு முறை மாலை ஒரு முறை, 2 மாத்திரை. ஓ சரி. அது வாயில போட்டு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சப்பி சாப்பிட சொல்லுங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது, சரியாயிடும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க என்னமோ முன்னாடியே கிளாஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே, எங்க குருவம்மாள் அம்மா சொன்னாங்க. குற்றாலத்துக்கா? ஆனா திருவண்ணாமலை போனதை மாத்தி சொல்லியிருக்கான். ரைட், ஓகே, ரைட், நன்றி. 27, 28, 29 தானங்கய்யா? ஆமா, அவ தெரியாம சொல்லிட்டாங்க. ரைட். நான் திருவண்ணாமலை போனதை மாத்தி சொல்லிட்டாங்க. சரிம்மா, ரைட்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள். அடுத்த வினோதினி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வினோதினி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக செந்தில்நாதன் ஐயா, நீங்க செந்தில்நாதன் ஐயா, நீங்க ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். செந்தில்நாதன், சேலத்தில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, காலையில எழுந்திருக்கும் பொழுது எனது வலதுகளுடைய கட்டை விரலும் கடைசி விரலும் மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? சுகர் இருக்கான்னு பாருங்க, முதுகுவலி இருக்கான்னு பாருங்க. சரிங்க, எனக்கு சுகர் தான் இல்லைங்க ஐயா. சுகர் இல்லைங்க ஐயா, அதை செக் பண்ணிட்டேன். அதுல ஒன்றும் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க ஐயா, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. சரி, முதுகுவலி இருக்கா? முதுகுவலி இல்லைங்க ஐயா, தைராய்டுக்கு மட்டும் தைராய்டின் 100 cc போட்டுருக்கேன். சரி, ஓகே. தைராய்டு ஆமாங்க ஐயா, அது மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். தைராய்டுக்கும் அந்த கால் அந்த இடத்துல வலிக்கிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சரிங்க. தைராய்டு அது நீங்க எடுக்கிறீங்க, தைராய்டு நீங்க பண்ணுங்க. கால் இங்க ஒண்ணு சுகர் ரிலேட்டட், இல்லைன்னா லோ பேக் ஏக், கீழ் இடுப்பு வலி ஏதாவது பிடிச்சிருந்தாலோ அந்த மாதிரி நேரத்துல அந்த காலில் அது மாதிரி வலி இருக்கும். இல்லைங்க, கிட்டத்தட்ட எனக்கு 1 மாதமாவே அந்த வலது கால் கட்டை விரலும் கடைசி விரல் மட்டும் மறந்து போன மாதிரி இருக்கு. அப்போ இப்போ ஒண்ணு பேக் பெயினும் இல்லைன்றீங்க, சுகரும் இல்லைன்றீங்க. எதுவும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். சரிங்க. ஏதாவது மசில்ஸ் ஏதாவது இதுவாயிருக்கும். சரிங்க.
தினமும் என்ன பண்ணுங்க, இரவுல ஒண்ணா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 பக்கெட் வெந்நீர்ல கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு காலை வந்து 2 காலையும் உள்ள விட்டுக்கிட்டு காலுக்கு வந்து சால்ட் பாத் பண்ணுங்க, பெயின் ரிலீஃப் ஆயிடும். சரிங்க, நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி. அடுத்ததாக வினோதினி அம்மா, ஐயா கிட்ட நீங்க பேசுறீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா அதாங்க பஞ்சபூத ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டீங்களா? இந்த கடன் பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் ஐயா பண்ணிருக்காரு, அதனால அது அந்த கர்ம வினை வந்து என்னையும் சேருமா ஐயா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஐயா அந்த கடன் பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் ஐயா பண்ணாரு, அவர் தான் பிசினஸ் பண்ணி கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டாருங்க. நான் எவ்வளவு சொல்லி அவர் கேக்குறது இல்லைங்கய்யா. அதான் அவருடைய பதிவு, அந்த பாதிப்பு அவருடைய பதிவு அம்மா, அது வந்து அவருடைய பதிவுமா. அவர் பதிவை வந்து அவர் தானே வந்து அனுபவிக்கணும். ஆமாங்கய்யா, அவர் பதிவை அவர் தான் அனுபவிக்கணும். நீங்க வந்து வருத்தப்படலாம், அவ்வளவுதான். சரிங்கய்யா. அவர் தான் அதை அனுபவிக்கணும். இதுக்கு உண்டான ரெமிடி அவர்கிட்ட தான் இருக்கே தவிர உங்ககிட்ட இல்ல. சரிங்கய்யா சரிங்கய்யா. இந்த பஞ்சபூத நவகிரகம் விடாம பண்ணலாம் இல்லைங்க? நான் பண்ண அந்த அந்த கர்ப்பவினை கொஞ்சம் என்னோட பாவம் கழிவு இல்லையா? அதாவது கொஞ்சம் சைடு சப்போர்ட் பண்ணும், சைடு சப்போர்ட் பண்ணுமா. தவறை செய்தவங்க வந்து உணரணும் இல்லம்மா. ஆமாங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தப்பு அவர் பண்ணிட்டாரு, அதுக்கு பதிலா பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. சரிங்கய்யா. நீங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்க, உங்க பெருந்தன்மை அதெல்லாம் புரியுது. அது வந்து ஒரு சைடு சப்போர்ட் தான், யூட்டிலிட்டி தான். மெயின் யாரு? அவருதாங்கய்யா. அப்ப அவர் தானே பண்ணணும். அவரை பண்ண சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள். அடுத்ததாக ஜெகதனையா, நீங்க ஐயா பேசலாம். வாழ்க வளமுடன். டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருணதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 86 வயது. தெய்வ பேராசிரியர்கள் இருவரும் வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் சுற்றி பரப்பி 120 ஆண்டுகள் தெய்வ தம்பதிகள். நீடூழி வாழ்க வளமுடன். தாங்கள் இன்றைய சிந்தனை விருந்து எவரெஸ்ட் சிகரம் போன்று சூப்பரோ சூப்பர், இதற்கு நிகரில்லை ஐயா. கேள்வி: நானும் ரிஷி மூலத்தில் 3:35 மணிக்கு அதிகாலையில் எழுந்து மகர்ஷியின் அனைத்து பயிற்சிகளும் செய்து குருகாணிக்கு 365 நாட்களும் தவறாது செலுத்தி வருவது தங்களுக்கு தெரியும். நான் இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைவது முடியுமா என்பதற்கு அறிவுரை வழங்கவும். நான் இதை இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைவதற்கு தாங்களும் நமது தானை தலைவர் வணக்கத்திற்குரிய அருள்நிதி SKM மயிலானந்தம் ஐயா அவர்களும் ஆழியார் அறிவுத்திருக்கோயிலின் டிவி நிர்வாக அலுவலர்கள், மனித தெய்வங்களாகிய அனைவரும் என்னை நெஞ்சார வாயார மனதார மானசீகமாக ஆத்மாத்மாக வாழ்த்துமாறு தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க ஆழியார் அறிவுத்திருக்கோயில் 1000 ஆண்டுகள். மீண்டும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா, வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நீங்கெல்லாம் இறைநிலையை உணர்ந்தவர்கள் ஐயா. 86 வயதுல நீங்களும் பாருங்க. அன்னைக்கு இப்ப காலையில சொன்ன அந்த நானச ஏன ஜீவன், அந்த இதுக்கு வந்து நீங்கெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. 86 வயதுலயும் உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்க பாருங்க. உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை எல்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா? நீங்கெல்லாம் வந்து பிரம்மத்தை, நீங்க எல்லாமே உண்மையிலேயே பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். நீங்கெல்லாம் தான் வந்து மனவளக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து 100 வயதை கடந்து இன்னும் மேலும் வந்து நீங்கெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும். எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் உங்களுக்கு துணை புரியும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க கிட்ட பேசலாம். வாழ்க்கை நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இப்ப நம்ம தவமும் அகத்தாய்வுலாம் பண்ணி நம்மள நம்ம
சரி பண்ணிக்கிட்டோங்க ஐயா. இப்போ ஃபேமிலியில ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை இது பண்ண முடியல, யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்னங்கய்யா, என்ன எப்படிங்கய்யா அது அது ஹேண்டில் பண்றது, அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல நல்ல கேள்வி இது. அப்ப நீங்க வந்து மனவளக்கலையில எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? ஐயா நான் துணை பேரரசு ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது நாம வந்து மனவளக்கலையில வந்து அடிப்படை பயிற்சி முடிச்சுட்டு அகத்தாய்வு பயிற்சி முடிச்சுட்டு அடுத்து வந்து பிரம்மஞானம்னு ஒரு வகுப்புக்கு நம்ம போனோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த பிரம்மஞானம் வகுப்பு முடிஞ்ச உடனே ஆழியார்ல நமக்கு என்ன கொடுத்தாங்க? பிரம்மஞானிங்கிற ஒரு அற்புதமான பட்டத்தை கொடுத்தாங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா, ஒரு பிரம்மஞானி அப்படின்னு சொன்னா மகரிஷி வந்து நமக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அந்த பட்டத்தை நமக்கு கொடுத்துட்டார் மகரிஷி. ஒரு பிரம்மஞானி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மகரிஷி வந்து பிரம்மத்தை உணர்ந்த அத்தனை மனிதர்களும் பிரம்ம ஞானிகள்னு மகரிஷி நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்காங்க. பிரம்மத்தை உணர்ந்த மனிதர்கள் அத்தனை பேருமே பிரம்ம ஞானிகள். ஆனால் நம்மளுடைய வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரம்மத்தை உணர்ந்த ஒரு ஞானி, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குடும்பத்திலே இருப்பாரே ஆனால் அந்த பிரம்ம ஞானி செய்கின்ற தவமானது, மெடிடேஷன், பிரம்மஞானி செய்கின்ற தவமானது அந்த பிரம்மஞானியினுடைய குடும்பம், பிரம்மஞானியினுடைய சுற்றம், பிரம்மஞானியினுடைய ஊர், அவருடைய தவ வலிமையை பொறுத்து அந்த ஊர் மக்களை கூட பாதுகாக்கும் சர்வ வல்லமை படைத்தது ஒரு பிரம்மஞானியின் தவம் அப்படின்னு வேதத்திலே சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய தவம் பத்தலைன்னு அர்த்தம். தவத்தினுடைய வலிமையை கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே எல்லாரோடய நமக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சிடும். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து நன்றிங்க. அடுத்ததாக சுப்பிரமணிய ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். சுப்பிரமணியன் ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு என்னோட மனைவிக்கு வந்து சிறுநீரக கல் வந்துருச்சுங்க. அதுக்காக இப்போ ட்ரீட்மெண்ட்ல நாங்கள் இருக்கிறோம். இந்த சிறுநீரக கல்லை உடைச்சிட்டு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, அதனுடைய பாதையில வந்து வெளியேறதுக்காக. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பையிலையும் ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படிங்க ரிமூவ் பண்றது? ஏதாவது ஒரு ஐடியாவோ அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னீங்க? இல்லையா, சிறுநீரகத்துல ரிமூவ் பண்ற மாதிரி பித்தப்பைக்கு வந்து அது மாதிரி ஒன்றும் வழி கிடையாது. பித்தப்பையில இருக்கிற கல் வந்து மில்லி மீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா ஐயா? அது 10 mm சொல்றாங்க. மில்லி மீட்டர்ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி பண்ணலாம், ப்ரொலாங் பண்ணலாம். அது வந்து சென்டிமீட்டருக்கு மாறிடுச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கால் பிளாடர் வந்து ரிமூவ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அதானே சொல்றாங்க. பித்தப்பைய பத்தி இப்போதைக்கு ஒன்றும் டச் பண்ண வேணாம், அந்த சிறுநீரக கல் கிளியர் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். எம்எம்ல இருக்கிற வரைக்கும், மில்லி மீட்டர்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அந்த பிரச்சனை அது வரைக்கும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து ப்ரொலாங் பண்ணுங்க. சரிங்க. கிட்னி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. பண்ணுங்க, கிட்னி மசாஜ் பண்ணுங்க. அது பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க. அதே போல வந்து கால்ல வந்து நம்மளுடைய இந்த கணுக்கால் இருக்குல்ல, உட்புற கணுக்கால். ஆமாங்க. அந்த உட்புற கணுக்கால்ல நீங்க ஒண்ணு இல்ல, கணுக்கால் அந்த கணுக்கால், அந்த உட்புற கணுக்கால் இருக்குல்ல, கணு மாதிரி தெரியும் பாருங்க, குண்டா. ஆமாங்க. அந்த இடத்துல கை வைங்க. அதுல இருந்து கீழ் நோக்கி, அதுல இருந்து ஒரு விரல் கீழே அப்படியே கை அப்படியே வச்சுட்டு வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உயிர் துடிக்கிறது தெரியும் பாருங்க, ஒரு இடத்துல. ஆமாங்க. தெரியுதா? ஆமாங்க. அந்த உயிர் துடிக்கிற இடத்துல பாருங்க, கை அங்க எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல கை அப்படி வச்சு 1 2 கை அங்க வச்சுக்கிட்டு அந்த மசில்ஸ ஒரு 10 முறை அழுத்தி விடுங்க. காலை மதியம் இரவு எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்க அப்பெல்லாம் அழுத்தி விட என்ன ஆகும்னா கல்லு வந்து சீக்கிரம் கரையும் கிட்னில. நல்லது. நன்றி, வாழ்க வளமுடன்.
ஐயா பித்தப்பை கல்லுக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. நம்ம கால் பயிற்சியில காலை வந்து இன் அவுட் பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அந்த இன் அவுட் பண்ணும் பொழுது அந்த அவுட் சுண்ட விரல் தரப்பக்கம் வைக்கிறீங்கல்ல? ஆமாங்க. நல்லா தரப்பக்கம் அழுத்தி வச்சீங்கன்னா பித்தப்பை கல் வராம இருக்கும். அதே மாதிரி வந்து உள்ளங்கால் முடிச்ச உடனே மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக காலை அழுத்தி விடுறோம் இல்லையா பக்கவாட்டுல? ஆமாங்க. அந்த கீழ்ப்பக்கம் அழுத்துறது தான் வந்து பித்தப்பைக்கு. ஓ சரிங்க. அந்த கால் பயிற்சியோட கீழ இருந்து மேல இருந்து அமைக்கி வருது. ஓகே ஓகே. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக குருவமல்லம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடனம்மா. குருவமல்லம்மா ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி. அம்மையப்பா வாழ்க வளமுடன். அம்மையப்பா வாழ்க வளமுடன். ஒரே சோதனை, எனக்கு அட்மிட்டே ஆக மாட்டேன்ருச்சு. இப்பதான் கடவுளே இப்பயாவது அட்மிட் ஆகணும்னு நினைச்சேன். ஐயா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு இன்றைக்கு தாங்க ஐயா காலையில எந்திரிக்கிறப்ப இந்த கழுத்துக்கு மேல ஒரே வலிங்க ஐயா. ஏங்க ஐயா? சாப்பாடு பிரச்சனை. இன்றைக்கு காலையில, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு காலையிலயும் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணேன். இப்ப இந்த கழுத்துக்கு மேல என்ன அங்கிட்டு திருப்ப கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. சுளுக்கு பிடிச்சிருச்சா? சுளுக்கதான் என்னன்னு தெரியல. அத நம்ம இன்னைக்கு ஐயா பேசுறாரு, நமக்காக தான் பேசுறாரு அப்படின்ட்டு இதே வேதனையில அப்படியே உட்கார்ந்து இருக்கேங்க ஐயா. நேத்து பாவக்காய் சாப்பிட்டேன். இல்ல அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்ல. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. கழுத்தெல்லாம் திருப்ப முடியுதாமா? இந்த திருப்புறேன். திருப்புறதா நல்லா திருப்ப முடியுதா? திருப்புறேன் ஆனா கொஞ்சம் லேசா வலிக்குது. பயப்பட வேண்டாம். கூட போட்டு காமிக்கிறேங்க ஐயா. கழுத்துக்கு மேல அதாவதுங்க இந்த பாருங்க, அந்த கழுத்து பாருங்க, இந்த கை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வச்சுக்கிட்டு இப்படி உங்க கையால வந்து ஆப்போசிட்ல தள்ளுங்க. ஆப்போசிட்ல இருந்து ஒரு பிரஷர் பாருங்க, இப்படி அழுத்தணும். சரி. இங்க இருந்து அந்த பக்கம் தள்ளணும், தலையால இந்த பக்கம் தள்ளுங்க. இங்க இருந்து ஒரு விசை கொடுங்க, எதிர்த்தாப்புல இருந்து ஒரு பிரஷர் கொடுங்க. எப்படிங்க இன்னொருக்கு சொல்லுங்க. இந்த பாருங்க, நான் இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப வந்து ரைட் சைடு நெத்தி போட்டுக்கிட்ட கை வைக்கிறேன். இப்படி ஆமா வச்சுக்கிட்டு கைய வந்து தலைய வந்து லெப்ட், கழுத்தை வந்து லெப்ட் பக்கமா தள்ளுறேன் பாருங்க. ஆனா இப்படி தள்ளும் பொழுது இங்க இருந்து நீங்க உங்க தலையால ரைட்ல ஆப்போசிட்ல தள்ளுங்க. சரி சரிங்க சரிங்க. ரெண்டு சைட்லயும் பிரஷர் வரும். இங்க ஒரு தடவை அழுத்தணும், இங்க ஒரு தடவை அழுத்தணும். இந்த இடம் இருக்கு ஆகினை, இங்க வச்சு ஒரு தடவை கை அப்படி தலைய வந்து பின்னாடி தள்ளணும், பின்னாடில இருந்து முன்னாடி தள்ளணும் தலையால. என்ன காரணங்க ஐயா? கழுத்துல ஏதாவது சின்னதா கிராம்ப் ஏதாவது வந்திருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. பண்ணாலே போறோம். இல்லைன்னா பாருங்க, இதோ இருக்கு இல்லையா, இதோ இருக்கு பாருங்க, இந்த இடம் சுண்ட விரல் முடிகிற இடம் இருக்குல்ல, அதோ ஆமா, இங்க இருந்து இது வரைக்கும் இந்த இடம் இருக்குல்ல, ஆமா, இந்த இடத்தை அப்படி அழுத்தி விடுங்க ரெண்டு கையிலுமே. சரிங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து நல்லா வந்து பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி நல்லா அப்படி அடிச்சு ஒரு 20 முறை அடிங்க. சரியாயிடும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு தெய்வமே வந்து இன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அடுத்ததாக நன்றிகளை. அடுத்ததாக ராதா வெங்கடேசனம்மா, நீங்க கிட்ட பேசலாம். மைக்க ஒரு டச் பேசுங்கம்மா. ராதா வெங்கடேசனம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மி குமார், நீங்க பேசலாம். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்க? சொல்லுங்கம்மா. அந்த உடற்பயிற்சி எல்லாம் நாம விடாம செஞ்சுட்டு வர்றோம். அதுக்கு வந்து நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் செய்யலாம் தானே அந்த உடற்பயிற்சி? அவர் சொன்னாங்க 80 வயசு வரைக்கும் தான் செய்யணும், 80 வயசுக்கு மேல செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மகரிஷி எல்லாம் அவர் உடல் 80 வயசுக்கு மேல 95 வயசு வரைக்கும் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அதனால செய்யலான்னு. எங்க அண்ணா வந்திருந்தாரு, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க. எங்க அண்ணா சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க, நான் அவங்களுக்கு கத்து கொடுத்தேன். நல்லா செஞ்சாரு, உடல் ஆரோக்கியமா நல்லா இருந்தாரு.
இந்தியாவுக்கு போய் கொஞ்சம் இடமெல்லாம் பத்தல இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு காலையிலன்னு அவங்க கொஞ்சம் விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்ப அதனால அவங்களுக்கு முழங்கால் வலி வந்துடுச்சு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் நீ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு உனக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு என் மேல குறை சொல்றாங்க. அண்ணா சொல்லல, அண்ணா வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நல்லா இருந்தேன்ப்பா, இங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் எத்தனை வயசு வரைக்கும் இந்த உடற்பயிற்சி செய்யலான்னு உங்களை கேட்கலான்னு கேட்டீங்க. அம்மா வாழ்க வளமுடன். அதாவது நம்ம புஸ்தகத்துல கொடுத்துருக்கோம் 8 வயது முதல் 80 வயது வரைன்னு கொடுத்துருக்கோம். 80 வயதுல ஏன் கொடுத்துருக்கோம்னா அதுக்கப்புறம் மன்றத்துல வந்து கத்துக்க முடியாதுன்னு தான் அது மாதிரி சொல்லிருக்குமே தவிர 96 வயசுலயே மகரிஷி பண்ணலையா? அதாங்க, அதுக்குதான் நானுமே இப்போ ஒரு ஐயா பேசினார் பாருங்க, 86 வயசுல அவர் வந்து டாக்டர் ஜெகநாதன். இப்போ 365 நாளும் உடற்பயிற்சி பண்றாரு. நல்லாதானங்க இருக்காரு, நல்ல ஆரோக்கியமா. 365 நாளும் அவர் உடற்பயிற்சி பண்றாருமா அவரு. சரி, நான் மறுபடியும் சொல்றேன் எங்க அண்ணாவுக்கு. ஆமா, உடற்பயிற்சி தாராளமா செய்யலாம், கடைசி மூச்சு வரைக்கும் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா வெங்கடேஷன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ராதாம்மா மைக்கு ஒரு முறை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா பேசலாமா? ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்கம்மா. நான் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன். நான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஆக்டிவா தான் பண்றேங்க ஐயா. இருந்தாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகி போறேன். டயர்ட் ஆகி போறேன்னா நீங்க வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க வந்து 365 நாளும் வந்து சுற்றுப்பயணத்துல இருந்தீங்கன்னா. இல்லங்க ஐயா, போயிட்டு வந்துட்டோங்க ஐயா. சரி, ஓகே, ரைட். அதாவது அம்மா ராதா அம்மா, கொஞ்சம் வயசுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் நம்ம, புரியுதா? ஆமாங்க ஐயா, அதுதான் ஐயா கொடுக்கறது இல்ல. வயசுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. உங்க நீங்க மனசளவுல இளமையா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கக்கூடியது. ஆனா உடல் அளவில் என்ன பண்ணுகிட்டீங்கன்னா, ஒரு சில வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு உடல் அளவுல கொஞ்சம் அப்படியே எழுச்சி பெறும் நமக்கு. அதனால கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும் தயவு செய்து. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப 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 நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா கேட்டதா சொல்லுங்க. சொல்றோங்க ஐயா, கோயம்புத்தூர் எப்போ வருங்க ஐயா? எங்கம்மா? கோயம்புத்தூருங்க ஐயா. கோயம்புத்தூர் ஐயாவோட அப்போ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சுசிலாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த த்ரோட், வாழ்க வளமுடன் ஐயா. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தைராய்டு இருக்குயா, அதை சொல்ல மறந்துட்டேன். சரி, தைராய்டுக்கு டேப்லெட் எடுக்கிறாங்களா? ஹோமியோபதி எடுக்கிறாங்க ஐயா. இல்லம்மா, ஹோமியோபதி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஹோமியோபதி செட் ஆயிடுச்சுன்னா ஹோமியோபதி பார்க்க சொல்லு. ஏன்னா ஹோமியோபதி வந்து கொஞ்சம் லேட் பிக்கப் பண்ணும், கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பேருக்கு எடுக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் அலோபதியில செக் பண்ணிட்டு எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துட்டு தைராய்டு எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஹோமியோபதி போக சொல்லுங்க. சரிங்க. என்ன கண்ணி அதெல்லாம் எதுலன்னு பாருங்க, T3லயா T4லயா TSH அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா அதுல என்ன சின்ன வயசு 15 வயசு சொன்னீங்க இல்லையா? ஆமா, 10th படிக்கிறான். அதுல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்ப அந்த மாத்திரை சாப்பிடலாம் இல்லையா? தாலிசாதி வடகம். இல்ல இப்ப நீங்க தைராய்டுன்னு சொல்றீங்கல்ல, தைராய்டுனா முதல்ல தைராய்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கு இது வந்து பாருங்க, இது வந்து ஒன்லி த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நான் சொன்னது. சரிங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கோ த்ரோட் சோர் வந்தாலோ இது 2 போட்டீங்கன்னா உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். இது வந்து அது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும். ஆமா, சரிங்க. வாழ்க வளமுடன்யா, நல்ல விளக்கம்யா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா, நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மீனா பேசும் ஐயா. அம்மா நீங்க பேசலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, அம்மாவுக்கு வந்து 80 வயசு ஆகுதுங்க ஐயா.
நைட்லாம் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. காலைல 5 மணிக்கு மேல அப்படி தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. அது போக காதும் கொஞ்சம் வந்து மந்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிறாங்க. அதான் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எல்லாம் வரும். 80 ஆ, வயசுல எல்லாம் வருதாமா? ஆமாங்கய்யா. ஆமா, வருவதும் போவதும். என்ன பண்றது? மந்தியனும் படி குந்தி நடந்து என்ன பண்ணோம்? மதியம் இழந்து செவி திமிர் வந்துன்னா காது 80 வயசு ஆயிட்டுனா காது கொஞ்சம் கொஞ்சமா அடங்கத்தான் செய்யும். சரிங்கய்யா. ஆமா, அப்புறம் என்ன பண்ணுவோம்? துகில் வரும் நேரம் என்ன அர்த்தம்? தூக்கம். துகில் வரும் நேரம் இருமல் பொறாது. இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு இதெல்லாம். சரிங்கய்யா. ஆமா, வயசாயிடுத்து இல்ல. ஆமாய்யா. ஆமா, உடம்ப பாத்துக்கணும். வயசாயிடுச்சுன்னா காதுல உயிர் துகள் எண்ணிக்கை கம்மி ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி சின்னதா வருமா? கண்டிப்பா. சரிங்கய்யா. கண்டிப்பா வரும். இது எல்லாமே அவங்க உடற்பயிற்சி பண்றவங்களா? அவங்களால நின்னுகிட்டு செய்ய முடியாது. சேர்ல உட்காந்துக்கிட்டு முடிஞ்ச அளவு செய்யறாங்க ஐயா. கால் நீங்களாவது அட்லீஸ்ட் கால் பயிற்சி, காலெல்லாம் அழுத்தி விடுங்க உங்களுக்கு. சரிங்க ஐயா. அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அதே போல வந்து நம்ம இந்த தூக்கம் வரலன்னு வச்சுங்களேன், ராத்திரி படுக்க போறதுக்கு என்ன பண்ணாங்க, பெட்ல படுத்துக்கிட்டு 2 கையை அப்படி வச்சுக்க சொல்லுங்க. சமான முத்திரை தெரியும்ல? சரிங்கய்யா. இந்த சமான முத்திரை இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே படுக்க சொல்லுங்க. 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. பண்ண சொல்லுங்க. சரிங்கய்யா. ஆமா, வெந்நீர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. ஏன்னா இருமலுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்தாங்கன்னா எடுக்க சொல்லுங்க அதே மெடிசனையே. சரிங்கய்யா. வயசு இதெல்லாம் வயசுல வருதுதான். நீங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் 30 வயசுல இருக்கு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஓகேயா. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கேரளால இருந்து நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சங்கர் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், நல்லா தேஜஸ் ஆயிருச்சுட்டீங்க. கொஞ்சம் கூட தேஜஸ் ஆயிருச்சுங்க. சொல்லுங்க. அருமையான விளக்கங்கள். அதே போல ஒரு கேள்வி, அதாவது புரிதலுக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்கா? இந்த கர்மா எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இந்த புரிதல் புரியாதது? இந்த என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். குட் கொஸ்டின். அதாவதுங்க, புரிதல்னா என்ன அர்த்தம்? புரிதல் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாங்க. அதாவதுங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாலே வந்து கர்மால இருந்து வந்து நம்ம தப்பிக்கலாம். நாம என்ன பண்றோம், மத்தவங்க கிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு நாம என்ன சொல்றோம், சங்கர்னா நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கறோம் இல்லையா? ஆமா ஆமா. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வந்து நமக்கு நாமே அந்த கொஸ்டின் கேட்கணும் முதல்ல. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நமக்கு நாமே முதல்ல வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்கு உள்ள இருந்து ஒருத்தர் தயாரா இருக்கிறாரு. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல உடல் தான் நானு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, நாம அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண போயிடுறோம். ஆனா எனக்கு உள்ள இருக்கிறத நான் வந்து விட்டுடுறேன். அப்ப புரிதல் என்பது ஆரம்பமாகின்ற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவரிடத்தில் இல்லை, நமக்கு உள்ளேதான் புரிதல் முதல்ல வேணும். எப்ப எனக்குள்ள புரிதல் எனக்குள்ளே தென்படுகிறதோ, எப்பொழுது எனக்குள்ளே புரிதல் எனக்கு புரிகிறதோ, அப்ப என்னுடைய வினைப்பதிவிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும். என்னுடைய கர்மாவிலிருந்து ஒண்ணு தப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாவது, கர்மவினை பதிவினுடைய தாக்குதலை வந்து குறைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா பழமொழி, தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வெளியில வர முடியும். இதுக்குதான் வந்து ஐயா புரிதலுக்கு இன்னொரு பேர் சிம்பிளா சொல்லணும்னா, விதியை மதியால் வெல்வதே புரிதல். அப்போ நாம விதியை மதியால வெல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்குன்றது விதின்றதுக்கு பேர் தான் வந்து கர்மா. அப்ப அந்த என்னுடைய அறிவால அதை நான் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா நான் வந்து ஜெயிக்க முடியும். ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்றீங்க நீங்க. ஐயா நான் என்ன பண்றேன், ஐயா அந்த மெயின் ரோடு பக்கம் வராதிங்கய்யா, மெயின் ரோடு பக்கத்துல வந்து எங்க வீட்டுக்கிட்ட வர்ற இடத்துல அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெருசா ஒரு அந்த இடத்துல வந்து தண்ணியா இருக்கு, அங்க பள்ளம் தண்ணியா இருக்கு, அந்த பக்கம் வராதிங்க, இந்த லெப்ட் சைடு பக்கமா இந்த பக்கமா வந்து இந்த ஸ்கூல் பக்கமா வாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்க, நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க.
ஆமா ஆனா நீங்க அப்போதைக்கு காதுல வாங்கினீங்களே தவிர உங்களுக்குள்ள இன்னும் புரிதல் வரல. காதுல வாங்கிட்டீங்க, போனை வச்சுட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பாட்டுக்கு நேரம் என்ன பண்றீங்க, வண்டி எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க. நான் வந்து சொன்ன இடத்துல இவர் ஐயா சொன்ன இடம் வந்துருச்சு, இங்க தண்ணி இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொன்ன, இந்த இடத்துல தண்ணியா இருக்குன்னு சொன்னாரு, வரமாட்டான்னு சொன்னாரு, சுத்தலாமா அப்படின்னு நீங்க வண்டியை திருப்புறீங்க. அப்போ எழுத்தாப்புல அந்த தண்ணியில ஒரு வண்டி வருது. இவர் வர வேண்டாம்னு சொன்னாரே, இது ஒருத்த வண்டிக்காரன் ஒருத்த வரானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை நீங்க பாக்குறீங்க, அடுத்தவனை பாக்குறீங்க. அவன் கரெக்டா அந்த தண்ணியில வந்துடுறான். இவர் தான் வரவானான்னு சொன்னாரு, இவனே தண்ணியில வரானே, நம்மளும் போலான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதே தண்ணியில வரும்பொழுது அவன் வந்த இடத்துல மேடு இருந்தது, நீங்க வந்த இடத்துல பள்ளம் இருக்கு, நீங்க உடறீங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம், புரிதல் இல்ல. ஆமா ஆமா. அப்ப புரிதல் என்பது உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க உழணும்ன்றது விதியில இருந்து நீங்க தப்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த புரிதல் என்பது நீங்க வெறும் மேம்போக்கா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டீங்கன்னா நாம வந்து நாமளும் புரிஞ்சுக்க மாட்டோம். அடுத்தவனைக்கும் வந்து வெறும் அட்வைஸா வந்து ஃப்ரீயா சொல்ற அட்வைஸை மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து புரிதல் என்பது நமக்கு உள்ள வரணும். வந்துடுச்சுன்னா போறோம், எல்லாமே நமக்கு சாத்தியம்தான். அதான். அப்ப அந்த புரிதல் மட்டும் இல்ல, தற்சோதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மெயினா. இல்லைங்கய்யா, தற்சோதனைக்கு வந்து அடிப்படையே புரிதல் தான். அதாவது சுயமா சிந்தித்து தெளிவான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுதான் ஐயா. புரிதல் சொன்னாலே வந்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஆமா. நான் யாருன்னே புரியாம நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்கிட்ட போய் நான் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம். ஆமா ஆமா. அப்ப என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். அப்ப நான் உன்னை பத்தி சொன்னேன்னா அவ்வளவுதான் அப்படின்றான், நான் உன்னை பத்தி சொன்னேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்றோம். ஆனா நெட் ரிசல்ட் என்ன தெரியுமா, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா நான் யார் அப்படின்றது வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து புரிதல் அர்த்தம். சரி சரி. ஆமா, முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள போய் என்ன சொல்றதோ அதை வந்து அறியணும். அதுக்கப்புறம் அறிந்ததை உணரணும். அது கர்மாவை பத்தி நான் கேட்டேன். அதாவது இந்த புரிதல் வர்றதுக்கே நிறைய பேத்துக்கு கால தூரம் எப்படிங்க, அதாவது இப்போ நிறைய வருஷம் தியானம் பண்றாங்க, தற்சோதனை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த கால தூரம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு உள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போ இந்த கால தூரம் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு தான் வருவாங்களா? இதுக்குண்டான காரணம் என்னங்க? இல்ல இதுக்கு நீங்க கேட்டதுலயே ஒரு ஆன்சர் வந்துட்டு பாருங்க. அங்க புரிதல் இல்ல ஐயா. புரிதல் என்பது 4 வகை சங்கர், ஞாபகம் வச்சுக்கங்க. சொல்லுங்க. புரிதல் என்பது 4 வகை. இப்ப நான் உங்ககிட்ட வந்து இத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க. ஆமா ஆமா. இன்ட்ரெஸ்டா கேட்டு முடிச்சது பிறகு இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்க வீட்டுல இருக்கவங்க வந்து ஐயா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சொன்னது அப்படியே சொல்லுங்க. இப்போ என்ன சொன்னாரு என்கிட்ட உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல அவர் சொன்னாரு, அப்ப சொல்லும் போது நல்லா புரிஞ்சுது, இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல சொல்றீங்களா? இது ஒரு புரிதல்ல இப்படி ஒரு சங்கர் இருக்காரு. இன்னொரு சங்கர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றத வந்து வலது காதுல வாங்குவாரு, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, இடது கால என்ன பண்ணிருப்பாரு, விட்டு இருப்பாரு. இது வந்து சங்கர் நம்பர் 2. சங்கர் நம்பர் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன சொல்றோமோ இது அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம வந்து அந்த புரிதலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அப்படியே வந்து வைசி வர்சா ஆப்போசிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எதிர்மறையா குடும்பத்துல. அதாவது எப்படின்னு கேட்ட உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்க வீட்டுல போன உடனே இங்க பாருங்க, ஏதாவது பேசினா எனக்கு என்னப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், உனக்கு புரிஞ்சுதுன்னா உன் கர்மால இருந்து நீ தப்பிக்க போற, புரியலன்னா உன் கர்மாமல நீ சிக்க போற, எனக்கு என்ன கர்மா பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது, கர்மா பத்தி நான் பேச, இப்படி நம்ம ஒரு புலம்பி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம், நாம யாருக்குமே புரிதலை பத்தி வந்து இன்பமா சொல்லணுமே தவிர புலம்பி சொல்லக்கூடாது. அப்ப இது வந்து நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது 3வது சங்கர் வந்து ஆப்போசிட்ல பண்றது. 4வதா ஒரு புரிதல் ஒண்ணு இருக்கு சங்கர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஒருத்தர் ஒரு புரிதலை பத்தி பேசுறாங்களோ
அப்பவே வந்து அவங்க வந்து அதுவாக மாறிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதுவாக மாறிவிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. ஆமா ஆமா. இந்த 4 நிலையில நாம சொல்றதை யார் ரிசீவ் பண்றாங்களோ, ரிசீவர் இந்த 4 நிலையில எந்த நிலையில் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த பதிவுகள் வேலை செய்யும். 4வது நிலைக்கு வரும்போது கேள்வியே இருக்காதுங்க. இப்ப 4வது சொல்லும் அதான் சொன்னாங்க. 4வது நிலையத்தான் என்ன கேட்டீங்கன்னா சுயம் ஏவ பிரம்மம் சொல்லும் பொழுதே பிரம்மமா மாறிடணும். ஆமா ஆமாங்க. அங்க கேள்வியே இல்லை. அவ்வளவுதான். அங்க கேள்வி அடுத்தது கேள்வியே கிடையாது. நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல. நோ மோர் கொஸ்டின் அந்த இடத்துல. அப்போ யார் ஒருத்தர் ரிசீவரோ இந்த ரிசீவர்ல வந்து டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 தான் கொஸ்டின். இந்த டைப் 3ல இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் கர்மால சிக்குவாங்க. கண்டிப்பா. டைப் 4 புடிச்சாச்சு டைப் 4 புடிச்சாச்சுன்னா அவங்க கர்மால சிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அருமையான விளக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்டு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதாவது பித்தப்பையில கல்லு. அந்த கல்லுக்கு வந்து கண்டிப்பா 5 mm இருக்குது. அவரு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க டாக்டரு. ஆனா இவரு கொஞ்சம் தைரியமா இருக்காரு. அதாவது நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மெடிடேஷன் பண்றோம், எல்லாமே பண்றோம், தைரியமா அதுங்க ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படி. ஆனா அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வலி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு தைரியமே பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க. அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா தைரியம் ட்ரீட்மெண்ட் தான் ஐயா. அதே நேரத்துல தைரியம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லும் போது உறுப்பை பாதிக்கும் சொல்லும் பொழுது தைரியம் மட்டும் உங்களுக்கு வந்து துணை புரியாது அந்த இடத்துல. சரிங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கல் வந்து 3 ஸ்டேஜ். ஒண்ணு வந்து ஸ்லட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சேறு மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அதே போல இது வந்து மில்லிமீட்டர்ல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் கூட சொன்ன பாருங்க இப்போ ஒருத்தருக்கு. இப்ப அதுவே வந்து சென்டிமீட்டரா வளர்ந்துருச்சுன்னா பிரச்சனை. சரி. இப்போ சிறுநீர் கல்லு வந்துருச்சுன்னா அது வெளியில வரத்துக்கு பாதை இருக்கு. ஆமா ஆமா. பித்தப்பையில கல் வந்துச்சுன்னா வெளியில வரத்துக்கு பாதை இல்லை. சரிங்க. அப்ப என்ன ஆகுன்னா ஓவர் த பீரியட் அது வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா சென்டிமீட்டர் லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஓவர் த நைட் திடீர்னு ஒரு பெயின் வரும். ஒரு சில பேருக்கு பித்தப்பை வந்து பிளாஸ்ட் ஆகும். சரிங்க. அப்படி பிளாஸ்ட் ஆகும்போது கல்லீரலினுடைய ஒரு பகுதியை பாதிக்கும். சரி சரி. அதனாலதான் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, டு பி சேஃபர் சைடு வந்து அந்த பித்தப்பை வந்து சர்ஜரி பண்றது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓ சரி சரி சரி. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, ஆயுர்வேதால வந்து சிறந்த மருந்து அதுக்கு இருக்கு. ஆயுர்வேதால ஆமா ஆயுர்வேதால வந்து அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது என்ன பண்ணுங்கன்னா ஃபர்தரா வந்து டெவலப் ஆகாம அந்த ஸ்டேஜ்லயே வைக்குது. மேபி என்ன ஆபரேஷனை வந்து ப்ரொலாங் பண்ணலாம், தள்ளி போடலாம். இல்ல ஒரு அப்படியே கூட வருஷக்கணக்கா கூட சில பேர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா. ஆயுர்வேதால ஒரு மெடிசன் இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு செக் அது வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி சரிங்க சரி. கண்டிப்பா அனுப்புறேன். அது இருந்தா யூஸ் பண்ண சொல்லுங்க. சரிங்க. அது கேரளால இருந்து கூப்பிட்டுருந்தாங்களா ஐயா? யாருங்க? ஒருத்தர் பேசினாங்க, நான் திருப்பி பாலக்காடுல இருந்து கூப்பிட்டாங்க. இல்ல லால்மோகன் சார் கூப்பிட்டுருந்தாருங்களா? அது யார்? லால்மோகன் கூப்பிடல, இன்னொருத்தர் தான். யாரும் லால்மோகன் தான், யாரோ ஒருத்தர் தான் கூப்பிட்டாங்க எனக்கு. அதை இடுக்கில இருந்து கூப்பிடுறேன் நான் சொல்லியிருந்தேன். கூப்பிட்டாங்க, 2 நாள் கிளாஸ் கேட்டாங்க. ஆமா ஆமாங்க. அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். நாங்க இது வரைக்கும் ஒன்னும் கால் வரல எனக்கு. சரி சரிங்க சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக என்னமா நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி வனஜாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அந்த எனக்கு இந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த விரல் வலது கால்ல 3 விரலும் கொஞ்சம் பிராக்சர் ஆனது. கட்டு போட்டு 3 மாசம் 1 மாசம் 1.5 மாசம் எக்ஸசைஸ் பண்ணல. அதன் பிறகு கால் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாம மற்றபடி கண் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஒரு 15 நாளாவே அந்த வலது கால் பெருவிரல் மட்டும் எனக்கு வந்து சென்சேஷனே இல்லாத மாதிரி மறைச்சு போன மாதிரி அந்த ஒரு விரல் மட்டும் வருதுங்க. தூங்கிட்டு இருந்தாலோ இல்ல காலத்துக்கு கட்டில் மேல வச்சு உட்கார்ந்து இருந்தாலோ அப்படி இருக்குது. அது ரத்தம் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அவங்க ரத்தம் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது, ஆனா திரும்பி மேலே ஏறி வரல, உங்களுக்கு வெரிகோஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால அப்படி இருக்குங்கிறாங்க. இது வெரிகோஸ் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சுங்க. ஆனா அது எந்த ப்ராப்ளம் எனக்கு கொடுக்கல. ஆனா இந்த ரத்தம் கீழே போனது மேல வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்குதான் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கால் பயிற்சியில வந்து அந்த கெண்டை சதையை அழுத்தி விடுறீங்கல்ல. ஆமாங்க. யார் விரலையும் அமுக்குற மாதிரி இருக்குங்க, உணர்வு இல்லாத மாதிரி இருக்கு அந்த ஒரு விரல் மட்டும்.
பயப்பட வேண்டாம். கெண்டை சதையை மேல் நோக்கி நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அழுத்தி அழுத்தி விடுங்க. ஒண்ணு. சரி. நரம்பு ஏதாவது சுத்தி இருக்கா பின்னாடி? நரம்பு தொடையில தாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் சுத்தி இருக்கு. சுத்தி இருக்கனால அது ஜஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது, அது ஆரம்பம்னு அர்த்தம். மாலை காயகல்ப பயிற்சி பண்றீங்கல்லம்மா சாந்திமா? பண்றீங்க. அது காலை வந்து ஊன முடியலங்க, இந்த காலை சரியா 4 விரல ஊனும் போது வலிக்குது. அதுதான் நான் பயமா வேற இருக்குது. அதுதான் பயப்படாதீங்க. மாலை காயகல்ப பயிற்சி பண்ணும் பொழுது நீங்க எவ்வளவு கூட குதிகால தூக்குறீங்களோ அவ்வளவு கூட வெரிகோஸ் வெயின் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓ சரிங்க சரிங்க. நல்லா தூக்குங்க. என்ன? சரிங்க. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம், உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் 2 காலையும் தூக்கி, நீங்க சேர்லயோ சோஃபால உட்காந்து 2 காலையும் தூக்கி ஒரு டீப்பாய் மேல வச்சுக்கிட்டு கால் இப்படி வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க. அந்த முன்காலை மட்டும் பாருங்க, நல்லா இப்படி நல்லா முன்னாடி இப்படி தள்ளி தள்ளி விடுங்க. முன்னாடி தள்ள தள்ள இந்த பின்னாடி இந்த வெரிகோஸ் வெயின் வர நரம்பெல்லாம் நல்லா இழுத்து இழுத்து விடும் கெண்டை சதை வரைக்கும். சரிங்க. 4 விரலையும் முன்பக்கமா அழுத்தணும். காலையே. சரிங்க சரிங்க. காலையே முன்னாடி தள்ளி, நாங்க யூடியூப்ல சொல்லியிருக்கோம் பாருங்க. சரிங்க சரிங்க. அதே போல உள்புற கணுக்கால் இருக்குல்ல? ஆமாங்க. உள்புற கணுக்கால் மேல உங்க சுண்ட விரல வச்சு அங்கிருந்து 4, இன்னொரு 4, 8 விரல் மேல் நோக்கி மெஷர் பண்ணுங்க. பின்பக்கமாங்க, கணுக்கால் பின்னாடி. உட்புற கணுக்கால். சரிங்க சரிங்க. நம்ம சுத்துறோம்ல, அழுத்துறோம். ஆமாங்க, விரல வச்சு சுத்தி அமுக்கி விடுவோம். அதுல அந்த கணுக்கால் நடுவுல குண்டா இருக்குல்ல? ஆமா. அதுக்கு மேல சுண்ட விரல் வச்சீங்கன்னா அங்க இருந்து வச்சு 4 விரல், இன்னொரு 4 விரல் வைங்க. 8 விரல் மேல் நோக்கி போங்க, தொடைய நோக்கி. சரிங்கய்யா. 8வது விரல் எங்க முடியுதோ அந்த இடத்துல கட்டை விரல வச்சு நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க. ஓ சரிங்க சரிங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து கொம்பேரி இடங்கள்னு பேரு. அதுதான் வந்து வெரிகோஸ் வெயினுடைய ரூட், அந்த இடம் தான். நீங்க அந்த இடத்த அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா வெரிகோஸ் வெயின் டெவலப் ஆகாது. சரியா? நம்ம ஐயாவுடைய நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் கேள்வி கேட்க இருக்கும் நேரம் கருதி தயவு செய்து ஐயா கிட்ட போன் கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சுக்கலாமா? நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? நன்றிங்கய்யா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே